ஸ்ரீ அப்பதியான பரம கருணாமூர்த்தியான பகவானுடைய சரித்திர வைபவத்தை சிருஷ்டியிலேருந்து சொல்லக்கூடிய பாகவதத்தில் வராக அவதாரம் சொல்லப்பட்டது. ஸ்வயம்புவ மனுவானவர் பிரம்மாவால் கொடுக்கப்பட்ட இந்த பூமியை ஆண்ட முதல் ராஜா, உலகத்துக்கு முதல் ராஜா யாருன்னா ஸ்வயம்புவ மனுதான். அந்த மனுவனுடைய வம்சம்தான் நாமெல்லாம்ங்கிறதுனால தான் மனுஷியர்கள்னு பெயர் நமக்கு. மனுவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறவன் மாணவன் மாணவி அப்படிலாம் சொல்கிறோமோ, இதெல்லாம் சம்ஸ்கிருத பதம்தான். இந்த மனு நீதியை எரிப்போம் அப்படின்னு தமிழ்நாட்டில் ஒரு இது உண்டு. மாணவிங்கிறதுக்கு தமிழில் வார்த்தையே கிடையாது. மாணவி, ஸ்கூல் படிக்கிற பொண்ணை மாணவின்னு சொல்கிறாரோ, மாணவின்னாலே மனோகம் அபத்தியம் ஸ்திரீ, அது சம்ஸ்கிருத வார்த்தை. அது மனு சொல்கிறபடி அந்த சட்டம் சிஸ்டப்படி இருக்கிறதுன்னு அப்படின்னு அர்த்தம். அவளுக்கே தெரியாது அது மாணவிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னே தெரியாது. எதுக்கு சொல்கிறேன்னா, இதெல்லாம் ரொம்ப காலகாலம், இது மட்டும் இல்லை, வேர்ல்டு வைஸு மனிதனை குறிக்கிற வார்த்தை எந்த மொழியில் இருந்தாலும் அது எம்மில் தான் ஆரம்பிக்கும். ஏன்னா மொழி திரிப்பு அடைஞ்சாலும் மனிதன்னு மனுஷன் அப்படிங்கிறது மனிதன்னு தமிழில் மாறுறது மாதிரி ஒவ்வொரு பாஷையிலையும் மாறுறதே அது. ஆனால் எம்முங்கிறது அந்த மேலே உள்ளது மாறாதது. ஆனால் எல்லாருமே மனுவனுடைய அம்சம், மனுவனுடைய குழந்தைகள். நாம் எப்படி வாழணுங்கிறத சொன்னவர் அவர் தான். அதனால் வேதமே சொல்கிறது, எத்வை மனுரவத தத் பேஷஜம் பேஷஜம், எத்வை மனுரவத தத் பேஷஜம் பேஷஜமேவாஸ்மி கரோதி சர்வமாயுரேதி. மனு எத்வை எதுவை அவதத்து, என்னென்னெல்லாம் மனு சொன்னாரோ, மனு வாய்க்குனால என்னென்னெல்லாம் சொன்னாரோ, தத் பேஷஜம் அப்படிங்கிறார். அது எல்லாமே நமக்கு மருந்து அப்படிங்கிறார். அவைகள்லாம் மருந்து, மனுவனுடைய வார்த்தைகள்லாம் மருந்து. ஆச்சாரம் அப்படின்னா என்னத்துக்கு அப்படின்னு சொன்னால், சௌக்கியமாக இருக்கிறதுக்கு, நீட்டாக. இப்போ இந்த கொரோனா வந்தவுடனே தெரியுது, ஒருத்தரை தொடக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது எல்லாம் இதை தானே நாங்களும் சொன்னோம், இதை தானே சாஸ்திரமும் சொல்கிறது. சுத்தமாக இருக்கிறது அப்படிங்கிறது வியாதி இல்லாமல் இருக்கிறதுக்கு, ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, இதுக்குள்ள வழிகளே தவிர இதில் தீண்டாமைங்கிற வார்த்தையை கொச்சப்படுத்தினதே இவர்கள் தான். தீண்டாமைன்னு ஜாதியை குறிச்சே சொல்லலை, சாஸ்திரப்படி ஒத்தரே தொடக்கூடாது அப்படின்லாம் சாஸ்திரம் சொல்கிறது. மனுஸ்மிருதி முழுக்க மனித குலத்திற்கு நன்மையை பயக்கக்கூடியதான வார்த்தைகள். இதில் இன்னொரு ஒரு கன்ஃபியூஷன் உண்டு. இந்த மனுங்கிறது காமன் பெயர். ஸ்வயம்புவ, ஸ்வாரோச்சிஷ, உத்தம, தாமச, ரைவத, சாக்ஷுஷ, வைவஸ்வதங்கிற மனு இப்போ இருக்கா. இத்தனை பேர் மனுவாக வந்திருக்கா. முதல்ல ஸ்வயம்புவ மனு, அப்புறம் ஸ்வாரோச்சிஷர், உத்தமர், தாமசர், ரைவதர், சாக்ஷுஷர், இப்போ நடக்கிறது வைவஸ்வதர்னு பேர். இந்த மனுங்கிறது காமன் பேர். இதில் பின்னாடி வந்தவா ஒன்று ரெண்டு சட்டங்களை மாற்றும் போது அந்த காலத்துக்கு அது தேவையாக இருந்திருக்கலாம், இந்த காலத்துக்கு அது தேவையில்லாமல் இருக்கலாம். பொதுவாக அரசனுடைய ஒரு நீதிங்கிறது மக்கள் நிம்மதியாக இருக்கிறதுக்கு, போதைப் பொருள்லாம் அடிமையாகாமல் இருக்கிறதுக்கு அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. ஒழுக்கத்தோடு வாழணும் மக்கள்ங்கிற கண்காணிப்புக்கு தான் அரசன் அப்படின்னு. அதே அரசே குடின்னு சொல்கிறதே கவர்மெண்ட்டு மக்களை. இப்போ இது ரைட்டாக தப்பா? மனுநீதி தப்புன்னா இது அதை விட அயோக்கியத்தனம் இல்லையே? மனுநீதி எரிக்கணும்னா அதை விட இதை கொளுத்த வேண்டாமல் ஜனங்களை பார்த்து குடின்னு சொல்லலாமா? குடின்னு சொல்கிறதுக்கு தான் கவர்மெண்ட்டை. இதுமாரி 1000 சொல்லலாம். அது ஒவ்வொரு காலத்தில் கேட்டால் ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம்பா. ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு ராஜா ஒரு மாதிரியாக சட்டத்தை போட்டு போயிருப்பான். அது அந்த காலத்தில் தேவையாக இருந்திருக்கும், தேவையில்லாமல் இருந்திருக்கும். நமக்கு எது நன்மையை பயக்கக்கூடியதோ அவைகள்லாம் நாம் கடைபிடிக்க வேண்டிய தர்மங்கள். இந்த மனுவுக்கு 3 பெண்ணு 2 பையன், ஆகூதி, தேவகூதி, பிரசூதி, பிரியவர்தன், உத்தானபாதன். ஆகூதியினுடைய ஆகூதியை ருச்சிங்கிற மகரிஷிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். தேவகூதிக்கு அது பின்னாடி சரித்திரம் வரப்போகிறது. அது அவர்களுக்கு பகவான் யஜ்ஞ நாராயணன்கிற பெயரில் அவதாரம் பண்ணுறார். ஒரு ஆச்சரியம் என்னென்னா, இவ எல்லாருடைய வம்சத்துலேயுமே பகவான் அவதாரம்.
ஆகூதிக்கு யஜ்ஞநாராயணன், தேவகூதிக்கு பகவான் கபில வாசுதேவனாக அவதாரம் பண்றார். பிரசூதியினுடைய பேரனா பகவான் நரநாராயணன் அவதாரம் பண்றார். பிரசூதிக்கு மூர்த்தின்னு ஒரு பெண்ணு, அந்த பெண்ணுக்கு பகவான் நரநாராயணனாக அவதாரம் பண்றார். பிரியவதனுடைய வம்சத்தில் பகவான் ரிஷபதேவருங்கிற பெயரில் அவதாரம் பண்றார். உத்தானபாதனுடைய வம்சத்தில் பகவான் பிருத்துங்கிற பெயரில் அவதாரம் பண்ண போறார். எல்லாமே பகவானுடைய அவதாரங்கள். இந்த 5 பேருக்கும் பகவான் வந்து குழந்தையா பிறக்கிறான். எல்லாம் ஒரு சம்பிரதாயமாக வச்சு தான் தாத்தாவே பேரனா வந்தான்னு சொல்லுவா. அந்த காலத்தில் பாட்டியே பேத்தியா வந்துட்டா, தாத்தானே பேரனா வந்தான்னு சொல்கிறோம். இதுவே சிஸ்டத்தில் இருக்குது. அது மாதிரியே அந்த சுவாயம்புவ மனுவுக்கு 2வது பெண்ணான தேவகூதியை கர்தமருங்கிறவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க, ரொம்ப வயசான மகர்ஷி, தபஸ்வி. தேவகூதி பண்ணின பணிவிடையில் பரம சந்தோஷத்தை அடைஞ்சு அவளை திருப்திப்படுத்துறதுக்காக யௌவனமான சரீரத்தை எடுத்துட்டு 9 பெண் குழந்தைகளை அடைஞ்சு 10ஆவதாக ஒரு புள்ள குழந்தை பிறக்கிறது. அந்த 9 பெண் குழந்தைகள் யார் அப்படின்னு சொன்னால் அனசூய முதலிய 9 பெண் குழந்தைகள். இன்றைக்கி உலகத்தில் மகாபதிவர்த்தேன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. இந்த 9 பேருமே இந்த ரிஷிகளுடைய பத்னிகள், எல்லாருமே தேவகூதியினுடைய பத்னி. அதில் வந்து ஸ்ரத்தா அப்படின்னு ஒரு பெண்ணு, தேவகூதிக்கு ஸ்ரத்தா அப்படின்னு ஒரு பையன். அந்த பொண்ணுக்கு வந்து அங்கிரஸ் அப்படிங்கிற மகரிஷிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். அந்த அங்கிரசனுடைய புத்திரதான் மௌத்கல்யருங்கிறவர். அப்போ ஸ்ரத்தா அப்படிங்கிறது எங்களுக்கு நாங்கள் மௌத்கல்ய கோத்திரம். ஸ்ரத்தா அப்படிங்கிறது எங்களுக்கு பாட்டி, அதனால தான் பேத்திக்கு ஸ்ரத்தான்னு பெயர். எங்கள் வம்சம் அது. எங்கள் வம்சத்துக்கு முதல்ல யார் பாட்டி, அப்படி தாத்தா யாருன்னா அங்கிரஸ்ன்னு பேர் எங்கள் தாத்தாக்கு. எங்கள் பாட்டிக்கு ஸ்ரத்தா அப்படின்னு பெயர். இப்படி ஒவ்வொரு வம்சமும் இருக்குது. சொல்கிறோமோன்னா நாம் அபிவாதியை சொல்கிற மத்தியில் அதில் ஆரம்பிக்கிறதேவே வரும். அதெல்லாம் இவாள்கிட்டேருந்து வந்தது தான். இவா எல்லார்ட்டேருந்து வந்தது தான். அனசூய முதலிய 9 பதிவிரதைகளான பெண்களை பெற்றாள். கபில வாசுதேவன் அப்படின்னு சொல்லி 10ஆவதாக பகவான் அவதாரம் பண்ண, அந்த வாசுதேவன் பகவானுக்கு உபநயனம் பண்ணிட்டு இவர் கர்தமர் காட்டுக்கு போயிட, உனக்கு மோட்ச மார்க்கத்தை குழந்தை உபதேசம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். தேவகூதி பிரார்த்திக்கிறாள் உபதேசம் பண்ணணும்னு. அதுக்கு பகவான் உபதேசம் பண்ணுறான். பொதுவாக மோட்சத்தை அடையிறதுக்கு, பகவானை அடையிறதுக்கு, நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா பகவான் அடையிறதுக்கு கர்ம மார்க்கம், பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கர்ம மார்க்கம் அப்படிங்கிறது வந்து ஸ்ரௌதஸ்மார்த்த விஹிதமான கர்மாக்கள். இந்த கர்ம மார்க்கமே 2ஆக பிரிகிறது. அஷ்டாங்க யோகத்தை அபியாசம் பண்ணுறதும் கர்ம மார்க்கம்தான், பக்தியை அபியாசம் பண்ணுறதும் கர்ம மார்க்கம்தான். அது கர்ம மார்க்கத்தில் தான் சேரும். அது செயல் தானே, கர்ம மார்க்கத்தில் தான் சேரும். அடுத்தது ஞான மார்க்கம் அப்படிங்கிறது இன்னொரு வழி. இவர் என்னென்ன சொன்னார் அப்படின்னு சொன்னார், ஞான மார்க்கத்தை சொன்னார், யோகம்னு சொல்கிறது ஞான யோகத்தை சொன்னார், சாங்கிய யோகத்தை சொன்னார், அஷ்டாங்க யோகத்தை சொன்னார், பக்தி யோகத்தை சொன்னார். ஞான யோகம் அப்படிங்கிறது என்ன? இப்படி ஒரு ஜென்மா வந்துடுத்த, இந்த ஜென்மாலேருந்து விடுதலை அடையணும்னா என்ன பண்ணணும்னு கேட்டார். கேள்வி அதுதான். அதுக்கு பகவான் சொல்கிறான், மதிரிக குணசக்தா பந்தகிருத்து தேஷ்வசக்தா தொமிருத கிருத்து உபருந்தே பக்தி யோகஸ்து சக்திம் மதிரிக குணசக்தா பக்திரேவாத்ர சாத்யா கபில தனுருத்தித்வம் தேவஹூத்யைன்யகாதீனு. மனசு தான் காரணம். பந்தத்துக்கும் காரணம் மனசு தான், மோட்சத்துக்கும் காரணம் மனசு தான். இதை பகவத் சரணத்தில் வச்சோம்னா மோட்சம், பிரபஞ்சத்தில் வச்சா பந்தம். அபிமானந்தான பந்தத்துக்கு காரணமாக இருக்குது. நான் எனது அப்படிங்கிற எண்ணம் தான் நம்மளை பந்தப்படுத்துறது. அதனால தான் நந்தனாரை பார்த்து அந்த பிராமணர் கேட்குறார், ஞானத்தை உபதேசம் பண்ணணும் அப்படிங்கும்போது நந்தனார் சரித்திரத்தில் இப்போ மேலே வருது 27ஆம் தேதி திருவாதிரை. இந்த மாதம் அத்தனை விசேஷம். 23ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி, 27 கோவில் அப்படின்னு சொன்னால் தமிழில் 2 தான் குறிக்கும். ஒன்று சிதம்பரம், இன்னொன்று ஸ்ரீரங்கம்.
கோவில் அப்படின்னு நீங்கள் சொன்னேன்னா தமிழில் சைவத்தில் கோவில்னு சொன்னால் சிதம்பரம் தான், வைணவத்தில் கோவில் அப்படின்னு சொன்னால் அது திருவரங்கம்தான். அதுக்கப்புறம் தான் நீங்கள் பிள்ளையார் கோவிலா, முருகன் கோவிலா, மாரியம்மன் கோவிலா கூட சேர்த்துக்கிறது. வெறுமன கோவிலுக்கு போகிறேன்னு வைணவத்தில் சொன்னால் திருவரங்கம் போகிறேன்னு தான் அர்த்தம். கோவிலுக்கு போகிறேன்னு சைவத்தில் சொன்னால் சிதம்பரம் போகிறேன்னு தான் அர்த்தம். அந்த சிதம்பரம் போகணும்னு ஆசைப்படுறார். நான் போகணும், சிதம்பரம் போகாமல் இருப்பேனோ நான், ஜென்மத்தை வீணாக்கி கழிப்பேனோ, ஆசையும் நேசமும் பாசமும் ஆசையும் நேசமும் மனமும் அங்கே, பேசலும் பாசமும் பிதற்றலும் இங்கே, பக்தியும் மனமும் பொருந்தினதங்கே, சத்தியம் சொன்னேன் சடலமும் இங்கே, சிதம்பரம் போகாமல் இருப்பேனோ நான், ஜென்மத்தை வீணாக்கி கழிப்பேனோ. நந்தனாருடைய பாடம், கோபாலகிருஷ்ண பாரதியார்னு ஒரு அவர் பாடினது சிதம்பரம் போகாமல் இருப்பேனோ அப்படின்னு. அந்த பிராமணர் தடுக்கிறார் முதலாளி அப்படின்னு அவர் ஒரு நாடகமாக கற்பிக்கிறார். அதை சில கதாபாத்திரங்களை கிரியேட் பண்ணுவா. ஒரிஜினலாக நந்தனார் சரித்திரத்தில் பிராமணருங்கிற ஒரு கதாபாத்திரம் கிடையாது, அதை இவா கிரியேட் பண்ணுறாத. சில கதாபாத்திரங்கள் ருச்சிக்காக. அந்த பிராமணர் அப்படி என்ன சிதம்பரத்தில் அந்த நடராஜாவை பற்றி எனக்கு சொல்லுன்னு இவர்கிட்ட கேட்கும்போது, ஐயே மெத்த கடினம் உமதடிமை, ஐயே மெத்த கடினம், அது எப்படி நான் சொல்லுவேன்? பொய்யாத பொன்னம்பலத்தையாயிருக்குமிடம், நெய்யாத மனிதரு குயார்ந்து கண்டு கொள்ளல்லையே மெத்த கடினம். ரொம்ப கஷ்டம். ஆனால் தகுதியை சொல்கிறேன். குஷன் குஷன் சரி சப்பலாம். மானாபிமானம் விட்டு தானாகி நின்றவர்க்கு சேனாதிபதி போல ஞானாதிபதி உண்டு. மானாபிமானம் விட்டு தானாகி நின்றவர்க்கு சேனாதிபதி போல ஞானாதிபதி உண்டு. தாருமே கட்டிக்காருமே உள்ளே பாருமே அது போருமே, தாருமே கட்டிக்காருமே உள்ளே பாருமே அது போருமே, எந்தல் நையே மெத்த கடினம் உமதடிமையே மெத்த கடினம். முதல் தகுதியா மானாபிமானம் விட்டு, மானம் அபிமானம் ரெண்டையும் விடணுங்கிறார். அதுக்கு என்ன பொருள்னா நான் எனதுங்கிறது. மானம்னா நான் அர்த்தம், அபிமானம்னா எனதுன்னு அர்த்தம். இதுதான் பந்தத்துக்கு முக்கிய காரணம். இது எப்படி விடும்? விடுனதுனால விட்டுடுமா? விடாது. இந்த நான் எனதுங்கிறத விட்டவாளோட பழகினாதான் விடும். நேற்றைய தினம் சொன்ன மாதிரி அதுதான் ஞானானந்த சுவாமிகள் சொல்லுவார். இதும்பர் நான் அவர் சொன்னதே கிடையாது, இது அப்படிம்பர், இது சொன்னது அப்படிம்பருவர். அது மாதிரி விட்டவாளோட பழகினாதான் நமக்கு அது வருமது. தன்னை பற்றியே நான் உடம்பையே நினைச்சுட்டு இருக்கவாளோட பழகிறத அந்த எண்ணம் மாறாது. அது வந்துடுத்துன்னா அதுக்கப்புறம் சுகம் துக்கம் மானம் அவமானம் லாபம் நஷ்டம் வெற்றி தோல்வி எல்லாமே ஒன்று தான். இது ஞான யோகம். சாங்கிய யோகம்னா என்ன அப்படின்னு சொன்னால் 24 தத்துவங்கள், பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரைகள், கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5, மனசு, அகங்காரம், புத்தி, பிரகிருதி, இந்த 24ம் நீ கிடையாது. உதாரணம் இதோ மைக் இருக்குன்னு அந்த ஃபோனுக்கு தெரியுமா? அந்த ஃபோன் இருக்குன்னு இந்த மைக்குக்கு தெரியுமா? கொஞ்சம் யோசனை பண்ணி கேளுங்க. இப்படி ஒரு மைக் இருக்குது அப்படின்னு அந்த ஃபோனுக்கு தெரியுமா?
இல்லை அந்த ஃபோன் இருக்குன்னு இந்த மைக்குக்கு தெரியுமா? ரெண்டுமே தெரியாது. ஏன்னா ரெண்டும் ஜடம். இது ரெண்டும் இருக்குன்னு எனக்கு தெரியாது. அப்போ நீ இதில் சேர்ந்தவன் இல்லை, நீ வேற ஆள். ஆகாசம் இருக்குது, பூமி இருக்குது, எல்லாம் இருக்குது அப்படின்னு யாருக்கு தெரியறது? உனக்கு தெரியறது. எனக்கு தெரியறதுன்னு சொல்கிறோமோனோ, அப்போ நீ யாருன்னு தான் கேள்வியே. இதில் நீ சேராதவன், இந்த 24 நீ சேராதவன். இது சாங்கிய யோகம்னு பேர். அதுக்கு அடுத்தது அஷ்டாங்க யோகம் அப்படிங்கிறது யமனியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரணா தியான சமாதின்னு பேர். யமம் இதெல்லாம் ரொம்ப இன்றைக்கி கார்ப்பரேட்டில் சுவாமிஜிலாம் ஏகப்பட்ட கோடி சம்பாதிச்சுட்டா இந்த 8 விஷயத்தை சொல்லி. ஏகப்பட்ட ஆசிரமம், ஏகப்பட்ட கிளாஸு, ஏகப்பட்ட இது. என்ன மிச்சம்னா அது பாட்டுவோம், இன்னும் பண்ணாது. குலவி தேனியில் குலவி கூடு கட்டுறதுக்கு இடம் பார்க்க. குலவி கூடு கட்டினா குழந்தை பிறக்கணும்னு அர்த்தம். அந்த காலத்தில் உள்ளவாளுக்கு தெரியாது. குலவி கூடு கட்டினா கர்ப்பமாவா ஆற்றுல யாராவது, அதனால் குலவி கூட்டை கலைக்கக்கூடாது அப்படின்னு. அது எல்லா இடத்துலையும் கட்டிவிடாது, எல்லார் வீட்லேயும் கட்டிவிடாது. யாராத்தில் கட்டுறதோ அவாத்தில் கர்ப்பம் ஏற்படும்னு அர்த்தம். இதெல்லாம் ஒரு அடையாளம். மயில் தோகை விரிச்சா மழை வருதுன்னு சொல்கிற மாதிரி இது. இந்த யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரண, தியானம், சமாதி அப்படின்னு சொல்கிறோமோ. அப்படின்னா என்னன்னா, யமம் அப்படிங்கிறது குணம், பொறுமையாக இருக்கிறது, கருணையோடு இருக்கிறது, கோபப்படாமல் இருக்கிறது, ஹிம்சை பண்ணாமல் இருக்கிறது, நேர்மையோடு இருக்கிறது, நேர்மையின்மை இல்லாமல் இருக்காமல் இருக்கிறது, ஃப்ராடாக இல்லாமல் இருக்கிறது. அதன் பிறகு சத்தியம் பேசுறது, பொய் பேசாமல் இருக்கிறது, பிரம்மச்சரியத்தோடு இருக்கிறது. இதெல்லாம் ஆத்ம குணம்னு பேர். அதுக்கு அடுத்தது நியமம்ங்கிறது கார்த்தால எழுந்திருக்கிறது, யூரின் டாய்லெட் போனால் க்ளீன் பண்ணிக்கிறது, பல்லு தேய்க்கிறது, ஸ்நானம் பண்ணுறது, சந்தியாவந்தனாதி அனுஷ்டானங்களை பண்ணுறது அவளுக்கு உள்ளது. இது பொதுவானது. உலகம் முழுக்க எந்த மதமும் இந்த 2 தான் சொல்லும். நீ நல்லவனாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், சத்தியம் பேசணும், பிறரை ஹிம்சை பண்ணக்கூடாது, பிறருக்கு கொடுக்கணும், இப்படி தானே எல்லா மதமும் சொல்கிறது. இதுக்கு மேலே எந்த மதமாவது பேசுகிறதா? கொஞ்சம் யோஜனை பண்ணி கேட்கணும். அதை 3வதுலேருந்து ஆரம்பமே நம்ம மதம். ஆசனம்ங்கிறது, ஆசனம்னா என்ன? தலைகீழ நிற்கிறதா? அதுக்கு பேர் தான் ஆசனம்னு பேர். ஆனால் யோகான்னு சொல்கிறோம். யோகாங்கிற வார்த்தையே அங்கே பொருந்தாது. யோகாசனம்னு சொல்லலாமே தவிர வெறும் யோகான்னு சொல்லக்கூடாது. ஆசனம்னா சரீர ஜெயம் ஆசனம், ஸ்திர சுகம் ஆசனம் அப்படிங்கிறார் பதஞ்சலி. இப்படி உட்காந்துட்டா 4 மணி நேரம் ஆனாலும் இப்படியே இருக்கணும், நம்ம உடம்பு சொன்னதை கேட்கணும். இதை விட அந்த காலத்தில் எப்படி சொல்லுவான்னா, சாப்பிட இப்படி தரையில் தானே உட்காந்துப்பா, கை ஊனாமல் எழுந்திருக்கணும், கீழே கையை ஊனாமல் எழுந்திருக்கணும் மேலே. அது வரையும் தான் நம்ம உடம்பு சொன்னத்தை கேட்குறதுன்னு அர்த்தம். அது மாதிரி உடம்பு சொன்னத்தை கேட்குற மாதிரி உடம்பை வச்சுக்கணும், ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கணும். அதுக்கு தான் ஆசனம். அதுக்கு அடுத்தது பிராணாயாமம்னு, இது சரீர ஜெயம். பிராணஜெயம், பிராணஜெயம் என்னன்னா அந்த மூச்சு இருக்கு பாருங்கோ, அதை பயிற்சியாக பண்ணுறது மெதுவாக. இதெல்லாம் ரொம்ப செல்லுக்கு பிரதானமே ஆக்சிஜன் தானே. செல்லுக்கு எது பிரதானம்னா ஆக்சிஜன் தான் பிரதானம். அதை பயிற்சியாக பண்ணுறது. அது 5 வகை இருக்குது. ஒரு பக்கம் இழுக்கிறது, இந்த பக்கம் விடுறது, இந்த பக்கம் இழுக்கிறது, அந்த பக்கம் விடுறது, இந்த பக்கம் இழுத்து நிறுத்தி விடுறது, பூரகம், கும்பகம், ரேச்சகம் அப்படின்னு பேர். 4வதாக வெளியில் விட்டுட்டு பேசாமல் இருக்கிறது. இதுக்கு பகி கும்பகம்னு பேர். அந்த கும்பகம்ங்கிறது மூச்சை இழுத்துட்டு அப்படியே மூச்சை உள்ளே வச்சுட்டே இருக்கிறதுக்கு கும்பகம், அந்த கும்பகம்னு பேர். விட்டுவிட்டு அப்படியே பேசாமல் இருக்கணும். எத்தனை செகண்ட் பேசாமல் இருக்கோம்னு இருக்கு. இதுக்கு பகி கும்பகம்னு பேர். 5வதாக பிராணனை பிராணனோட சேர்க்கறது. அது 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 அவ்வளோ சுலபமாக சித்திக்காது. அது அந்த பிராணனோட சேர்க்கிற நிலை தெரிஞ்சுதுன்னா
அப்போ பல்ஸை பார்த்து எல்லாம் 12, 8 தான் இருக்கும். 96 இருக்கணுமோனோ? 96 இருக்காது. இப்படி தொட்டால் 12, 16, 8 அந்த ரிதம் உண்டு. அதுக்கு அந்த ரிதப்படி தான் அது இருக்கும். அது இதெல்லாம் அந்த ரிதத்தோட அளவில் தானே ஜெகத்தை இயங்கிறது. ஜெகத்தோட இயக்கமே அந்த காலப்பிரமாணத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறது. இது 5 பிராணஜயம்ங்கிறது. பிராணாயாமம். பிரத்யாகாரம். பிரத்யாகாரம்னா என்னென்னா வெளியில் போகிற மனசை, இதுக்கு மேலே தான் வெளியில் போகிற மனசை திருப்பி வர்றது. இந்த பிராணஜயத்தை அடைஞ்சாதான் மனசு கட்டுப்படும். புஸ்ஸு புஸ்ஸுன்னு நீங்கள் மூச்சை விடுற வரையும் மனசு கட்டுப்பாடுக்குள்ளேயே வராது. ஒருத்தர் ஒரு விஷயத்தை சொன்னால் நாம் கவனிக்காமல் இருந்துட்டோம், அப்புறம் கவனிக்கிறதே ஒரு நிமிஷம் சார் கவனிக்கல சொல்லுங்கும் போது நீங்கள் கவனித்து பாருங்க, மூச்சை நிறுத்திட்டு தான் அதை கேட்போம். நாம் மூச்சை நிறுத்தினாதான் கவனம் வரும். அப்போ மூச்சை எவ்வளோக்கு எவ்வளோ அபியாசத்தில் பயிற்சி பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ கவனம் குவியும். மூச்சை பயிற்சி குறைஞ்சதுன்னா கவனம் செதறும். அது அந்த வெளியில் போகிற மனசு இருக்கே அதை கொண்டு வரணும். இப்படி கண்ணை மூடி, உதாரணம் சொல்கிறேன், கண்ணை மூடி இப்படி பகவானை சுவாமியை பார்த்துட்டு ஒரு தடவை கண்ணை மூடி அப்படியே பார்த்துட்டே இருக்கிற தேவை. அது அப்படியே நிற்கணும், ஸ்டில்லில். நமக்கு அப்படி நிற்காது. இப்படி பார்த்தா மாலை மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தா சம்மங்கி இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தா சாமந்தி இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ரோஜாப்பூ இருக்கும். இந்த ரோஜாப்பூ மாலையை அழகாக ரோஜாப்பூலாம் பார்க்குறதே கலர் கலராக ரோஜாப்பூ. ஒரு சமயம் நாம் பெங்களூர் போகிறதே ஒரு பார்க்கில் பார்த்தோம், ஊட்டி போகிறதே பார்த்தோம்னா ஆரம்பித்து இங்கே ஸ்ரீரங்கத்தில் ஆரம்பித்து ஊட்டியில் போய் நிற்கும். கடைசியில் இப்படி வெளியில் போகும்போதில் இப்படி வெளியில் போகிற அந்த மனசை அப்படியே திருப்பி எங்கே போகிற ஜவா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு தடவை பார்த்துட்டு திருப்பி மனசை நிறுத்துறது. இதுக்கு பிரத்யாகாரம்னு பேர். இது ஒரு 5-10 செகண்ட் கூட நிற்காது மனசு. உடனே மனசு அதைரியமாயிடக்கூடாது. ஏன்னா இந்த விஷயத்தை 2 பேருமே பேசுகிறார். பதஞ்சலியும் பேசுகிறார், பகவானும் பகவத்கீதையில் பேசுகிறார். பதஞ்சலி யோக சூத்திரத்தில் சொல்லும்போது அபியாச வைராக்கியாபியாம் தன்னிரோதா அப்படிங்கிறார். அவர் அவ்வளோ பயப்படாத, நீ பயிற்சி பண்ண 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 தானாக வந்துடும். அந்த 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 யோகம்னாலே அபியாசம்தான். அது ரொம்ப முக்கியம். நிச்சப்படி அந்த காலத்தில் ஒரு நோட்டு உண்டு தெரியுமா உங்களுக்கு? எழுத்து வரலைன்னா அந்த எழுத்தை மட்டும் எழுதுறதுக்குன்னு ஒரு என்ன நோட்டு சொல்லுவா? ஹேண்ட் ரைட்டிங் காப்பி நோட். காப்பி நோட்டுன்னு சொல்லுவா. திருப்பி திருப்பி 100 தடவை அந்த எழுத்தை எழுதினா வரத்தானே வரும். அதுதானே எல்லாமே வாழ்க்கை. வராததுன்னு ஒன்று கிடையவே கிடையாது. பாடப்பாட ராகம்னு சொல்லுவாள் அந்த காலத்தில். நாம் அபியாசம் பண்ண பண்ண தானாகவே அதுவே நமக்கு அனுகிரகம் பண்ணும். அது அபியாச வைராக்கியாபியம். வைராக்கியத்தினாலையும் தன் நிரோதாக. இதை பகவான் பகவத்கீதையில் சொல்லும்போது அபியாசேனத்து கௌந்தேயா வைராக்கியேனச்ச கிரஹ்யத்தே அப்படிங்கிறான். இதே அபியாசத்தை. இதுக்கு பிரத்யாகாரம்னு பேர். இதெல்லாம் தியானம் இல்லை. இந்த கண்ண மூடி இந்த படத்தை பார்க்குறதெல்லாம் தியானம் இல்லை. இதுக்கு அப்புறம்தான் தியானம்ங்கிறது. யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரணம். அடுத்தது நிலையும் தாரணம்னு ஒன்று இருக்குது. எந்த பொருளோ அந்த பொருளில் அப்படியே நின்றுடும். தாரியமாக இந்த தாரா பாத்திரம்னு இருக்குது பாருங்க. அதான் இந்த அபிஷேகம் பண்ணுறது அப்படியே ஒரே இதில் கொட்டின்னு இருக்கு பாருங்க. அதுக்கு தாரா பாத்திரம்னு பேர். அது மாதிரி நம்ம மனசு அதே ரூபத்தில் அப்படியே இருந்துட்டே இருந்தால் அதுக்கு தாரணேன்னு பேர். அதுலேயே ஒரு லயம், ஒரு சுகம் அடைய ஆரம்பித்தோம்னா அதுக்கு தியானம்னு பேர். அதுலேயே திரிபுட்டீகரம் மறையறதுக்கு சமாதின்னு பேர். திரிபுட்டீகரம்னா தியான தியானம் பண்ணுறேன்னா தியேயமான வஸ்து. எந்த பொருளை தியானம் பண்ணுறோமோ அது தியானம்ங்கிற கர்மா 3 இருக்குது. இது மனசில் பிரிஞ்சு இருக்கும். தியானம் பண்ணும்போது நான் தியானம் பண்ணுறேன், நான் தியானம் பண்ணுறேன், இதை தியானம் பண்ணுறேன் அப்படின்னு 3ஆக பிரிஞ்சிருக்கும். இந்த 3ம் பிரியாமல் ஒன்றா அறத்துக்கு சமாதின்னு பேர். இது ரொம்ப கஷ்டம். அதனால் பழையபடி பக்தி யோகத்துக்கு வரார் பகவான். பக்தி யோகா பகுவிதா, சுலபமானது. பக்தின்னா என்ன அப்படின்னு சொன்னால் பூஜை பண்ணுறது பக்தியா, ஜபம் பண்ணுறது பக்தியா, ஹோமம் பண்ணுறது பக்தியா, கோவிலுக்கு போகிறது பக்தியா, விபூதி இட்டுக்கிறது பக்தியா, ருத்ராட்சம் போட்டுக்கிறது பக்தியா, எல்லாத்தையும் பக்தின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் அதெல்லாம் பக்தி இல்லை.
எந்த காரியம் செய்யும் போது உன் மனசானது திரவிச்சு போறதோ அதுக்கு தான் பக்தின்னு பேர். ஒரு காரியம் செய்யும் போது ஒரு செகண்ட் திரவிக்கிறது பத்தியலா, அதுக்கு தான் பக்தின்னு பேர். பக்தியா சஞ்சாதையா பக்தியா அப்படின்னு பகவான் அதை பிரித்து காமிக்கிறார். எப்படி அப்படின்னா, பூஜை பண்ணிட்டே இருக்கிறதேவே அப்படியே ஒரு சொட்டு கண்ணீர் வரும். பெருமாளை பார்த்தா அப்படியே ஒரு சொட்டு கண்ணீர் வரும். ஒரு பஜனை, ஒரு சங்கீதத்தை கேட்டால் அப்படியே ஒரு சொட்டு கண்ணீர் வரும். கதையில் ஒரு சொட்டு கதை கேட்டுட்டே இருக்கிறதேவே அப்படியே உள்ள உருகி கண்ணீர் வரும். நாம் பேசுகிறதேவே அதை சொல்கிறோம். நாம் இவர் பக்தியோட பூஜை பண்ணுவார், இவர் பக்தியோட பஜனை பண்ணுவார், இவர் பக்தியோட பிரவச்சனம் பண்ணுவார் அப்படின்னு பிரித்து காமிக்கிறோம். நாம் பஜனை பண்ணுறதே பக்தி, பூஜை பண்ணுறதே பக்தி, பிரவச்சனம் பண்ணுறதே பக்தினா அப்புறம் என்ன பக்தியோட? அப்போ நாமே சொல்கிறோமோ பக்தியோட அப்படின்னு. அப்படின்னா பக்தினா என்ன சார்னா, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஒதுவர் தம்மை நன்னறி குய்ப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நம சிவாயவே. காதலாகி காராண்ட மழை போல கண்ணீர் சேர கல்மணமே நல்மணமாய் கரைய பெற்றோம். பாராண்டு பகடு ஏறி வருவார் சொல்லும் பணி கேட்க கடவோமே பற்று அற்றோம். நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படோம் நடலை இல்லோம். ஏமாப்போம் பிணி அறியோம் பணிவோம் அல்லோம் நம சிவாய. இன்பமே எல்நாளும் துன்பமில்லை. அசுவன ஜல சீஞ்ச சீஞ்ச பிரேமபேலி போய். தாசிமி ஒரே விஷயத்தை எத்தனை பேர் எப்படி சொல்லியிருக்காங்கிறதுக்காக சொல்கிறேன். दासी मीरा प्रभु लगन लगी, मीरा प्रभु लगन लगी, होनी हो सहोई मेरे गिरिधर गोपाल दूसरो न कोई. असुवन जल सींच सींच. அந்த கண்ணிலேருந்து ஜலம் வடிஞ்சுட்டே இருக்கணும். கண்ணிலேருந்து ஜலம் பூவா கண்ணிலேருந்து ஜலம் வடிஞ்சுட்டே இருக்கணும். அது எப்படி அப்படிங்கிறத நம்ம நாவுக்கரச நாயனார் சொல்றார். காராண்ட மழை போல கண்ணீர் சேர கல்மணமே நல்மணமாய் கரைய பெற்றோம். காராண்ட மழை போலேங்கிறார். கார்காலம்னு பேர். இப்போ இருக்கு பத்தியில இது நம்ம இதிலெல்லாம் ஐப்பசி மாதத்தில் இருக்கும். இப்போ கொஞ்சம் காலம் மாறி போகிறதுனால அப்படி யாரது புரட்டாசியிலேருந்து ஐப்பசி முழுக்க பார்த்தெல்லாம் அந்த காலத்துலலாம் ஒரு விதமான வாழ்க்கை. ஒரு 10 நாள் 15 நாள் விடாமல் மழை பெய்யும். அரை மணி நேரம் மழை பெய்யும், 10 நிமிஷம் விட்டுருக்கும். அரை மணி நேரம் மழை பெய்யும், 10 நிமிஷம் விட்டுருக்கும். தெரு முழுக்க தண்ணி ஓடும். சுட சுட வெத்த குழம்பு சாதத்தை பண்ணி இப்போ சாப்பிட்டுட்டு போர்வையை போத்தின்னு வாசலில் பார்த்துட்டே உட்காந்துருப்போம். நம்மலாம் கரண்ட்டுலாம் ஒன்றுமே கிடையாது. அப்போ மழை பெஞ்சால் இப்படி தான் 2 வார்த்தை இது மாதிரி பேசிந்து பூஜையை பண்ணிட்டோம். ஆற்ற விட்டு நகரவே முடியாது. இப்படியே பார்த்துட்டே உட்காந்துருப்பா. கார்காலம்னு பேர். அது என்னன்னா, அந்த மழை பெய்ஞ்ச உடனே பூமி வாங்கிக்கிறதுக்கு அது டைம் கொடுக்கணும். ஒரு 10 நிமிஷம் பெஞ்சால் 10 நிமிஷம் கேப்பு விடணும். 10 நிமிஷம் பெய்யணும், 10 நிமிஷம். இதுதான் கரெக்டான மழைங்கிறது. இன்னைக்கு மழை அப்படியா பெய்யாது? 10 நாள் பெய்கிற மழையை 10 நிமிஷத்தில் பெஞ்சிட்டு போயிடுறது. பாருங்க, அந்த பக்கம் மெட்ராஸ் முழுக்க ஒரு 10 நாள் முன்னாடி நாசமாக போச்சு. இப்போ திருநெல்வேலி முழுக்க ஒரே தெரியா தண்ணி காடாக இருக்குது, வெள்ளைக்காடாக இருக்குது. பூமியிலேயே அந்த ஜலம் தங்கல் அப்படியே எல்லாம் வேஸ்ட்டாக சமுத்திரத்துக்கு போகிறது. அந்த கார்கால மழை எப்படி பெய்யுமோ அப்படி கண்ணிலேருந்து தண்ணீர் வந்துட்டே இருக்கணும். இதுக்கு தான் பக்தின்னு பேர். உள்ளம் உருகினத்துக்கு அடையாரம் ஓவர்ஃப்ளோ ஆகிடுதுன்னு எப்படி டேங்கு வழியிறதோ அது மாதிரி கண்ணு வழியாக கண்ணீர் வர்றதுக்கு தான் பக்தின்னு பெயர். இது உனக்கு பூஜை பண்ணினா வரதா, ஜபம் பண்ணினா வரதா, பாராயணம் பண்ணினா வரதா, நாம சங்கீர்த்தனம் பண்ணினா வரதா, கதை சொன்னா வரதா, கதை கேட்டா வரதா,
அது உன்னோட அபியாசம். மனோ ஏனைவ விதினா பிரசன்னம் யாதி சத்பதம் அப்படின்னுட்டான் பகவான் ஒரு இடத்துல சொல்லும்போது. உன் மனசு எதில் பிரசன்னத்தையை அடையிறதோ, சில பேருக்கு புஷ்ப கைங்கரியம் பண்ணுவா அந்த காலத்தில் பார்த்தேன்னா தெரியும். நாயன்மார்கள் சரித்திரத்துக்கு அத்தனை வித்தியாசம் உண்டு. சந்தனம் அரைச்சி கொடுத்தார் ஒரு நாயனார்னு இருக்குது. குங்குளியம் மட்டுமே போட்டுருப்பார் ஒருத்தர், அவருக்கு அவ்வளோ திருப்தி. குங்குளிய கலைய நாயனார்னு பேர் அவருக்கு. திருக்கடையூர் அவருக்கு எந்த அளவுக்கு குங்குளியம் போட்டார்னார், கடைசியில் பொண்டாட்டி தாலியை வச்சு குங்குளியம் போட்டார். தாலியை வச்சு குங்குளியம் வாங்கி போட்டுவிட்டார். அந்த அளவுக்கு பக்தி அவருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பக்தி. அது சிறுத்தொண்ட நாயனார் சாப்பாடு போட்டுகிட்டே இருப்பார், அதில் அவருக்கு பக்தி. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடத்துல பக்தி. இது திருவையாறில் குங்குளி, அது குங்குளி அந்த சுவாமிக்கு அந்த விசேஷம், அதனால் அங்கே போடுறது அப்படி. இந்த குங்குளிய கலைய நாயனாருங்கிறது திருக்கடையூர் தான். ஏன்னா கலைய நாயனாருங்கிறமோனோ, கலையம்னா கடையம்னு அர்த்தம். கடையூர் கடம், கடம்னா குடம். இந்த மனசு எது மாதிரி விருப்பம் அடைகிறதோ அது மாதிரி பண்ணுறது, இதுக்கு பக்தின்னு பேர். இந்த பக்தி எடுத்த உடனே கண்ணீர் வந்துடாது. மம குணகண லீலா கர்ணனைஹி கீர்த்தனாத்யைஹி மயிசுரசரிதோக பிரக்ய சித்தானுவிருத்திஹி பவதி பரமபக்திஹி சாஹி மிருத்யோர் விஜேத்ரி கபிலதனுரிதித்வம் தேவஹூத்யைன்யகாதீஹி மம குணகணலீலா கர்ணனை கீர்த்தனாத்யைஹி. என்னோட குணங்களை கேட்டு கொஞ்சம் 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 கொஞ்சமாக என் நாமாவை சொல்லி கடைசியில் மைசுர சரிதோக பிரக்ய சித்தானுவிருத்தி. அப்படி மனசானது ஓடி 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 ஒரு கட்டத்தில் பகவானை பற்றி யார் சொன்னாலும் மனசு உருக ஆரம்பிச்சிடும். அதுக்கு பரமபக்தி, பிரேம பக்தி, பரபக்தி, சாத்திய பக்தி இப்படிலாம் பெயர். அப்படி ஒரு பக்தி வந்துடுச்சுன்னா அப்புறம் யாரை பார்த்தாலும் பகவத் ஸ்வரூபமாக தோணும். அம்மா இப்படி மனிதனாக பிறந்து ஞானமா யோகத்திலேயோ சாங்கிய யோகத்திலேயோ அஷ்டாங்க யோகத்திலேயோ கர்ம யோகத்திலேயோ பக்தி யோகத்திலேயோ எங்கிட்ட மனசை செலுத்தி என்னை அடையாத போயிட்டான்னா அவன் பாபியாக போகிறானம்மா. திரும்பி அவன் எப்படி ஜனனத்தை அடையிறான்னு பாபிகளுடைய கதானுகதி சொன்னான். சௌக்கியமாக எல்லாருமே புண்ணியம் வேற பக்தி வேற, இது எல்லாருமே புரிஞ்சுக்கணும். முதல்ல ஒரு காரியம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், தானம் பண்ணுறோம், அன்னதானம் பண்ணுறோம், அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோம்னா அதுக்கெல்லாம் புண்ணியம்னு பேர். ஆனால் நம்ம மகான் பெரியவாள்லாம் எப்படி நமக்கு சொல்லி கொடுத்துருக்கா அப்படின்னா, அந்த காரியத்தை நீ பகவான் திருப்தி அடையணும்னு தான் பண்ணணும். பரமேஸ்வர பிரீத்தி அர்த்தம் அப்படி தானே ஆரம்பிக்கிறதேவே பண்ணுறோம் நாம். நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு முழ நீளத்துக்கு சங்கல்பம் சொல்லிக்கோங்க, மமச குடும்பானாம் க்ஷேமஸ்தைரிய தைரிய சௌரியன்னு எதை வேணாலும் சொல்லிக்கோங்க. ஆனால் ஆரம்பிக்கிறதே பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் தான். வைஷ்ணவாளாக இருந்தால் பகவதாஜ்யா ஸ்ரீமன் நாராயண பிரீத்தியர்த்தம் அப்படின்னு தான், பகவான் பிரீத்தி அடையணும் அப்படின்னு தான் அதை ஆரம்பிக்கணும். அது கடைசியில் பகவான்கிட்ட சமர்ப்பணமும் பண்ணணும். நாராயணாயேதி சமர்ப்பயாமி அப்படின்னு. அப்படி பண்ணாதபடிக்கு விட்டுட்டான்னா வார்த்தாயாம் லுப்பியமானாயாம் ஆரப்தாயாம் புனப்புனஹா லோபா விபூதா. சம்பாதிக்கிற ஆரம்பத்துலேருந்தே அந்த குழந்தைகளை அப்படி தானே ட்ரைனிங் பண்ணுறான். நன்னா படி, நிறையா சம்பாதிக்கணும், நன்னா படித்தாதான் நன்னா சம்பாதிக்கலாம். இந்த ரேஸில் ஓடுற குதிரையை தயார் பண்ணுற மாதிரி, கசாப்பு கடைக்கு ஆடை தயார் பண்ணுற மாதிரி பண்ணால் அவன் அதே தான் அவனுக்கு விதவிதமாக போகணும், படிக்கணும், சம்பாதிக்கணும். படிப்புங்கிறது ஞானத்துக்கா சம்பாத்தியத்துக்கா? அதான் இந்த கேள்வியே. இந்த வழியில் போனேன்னா கரூர் போகிற பாதையில் திருப்பராத்துறைன்னு ஒரு இடம் இருக்குது. சித்பவானந்தர்னு ஒரு மகானுடைய ஆசிரமம் இருக்குங்க. பகவத்கீதைக்கு வியாக்கியானத்தில் சித்பவானந்தரோடது தமிழ் இது பகவத்கீதைங்கிறனே. இவர் மணிவாசகருடைய திருவாசகத்துக்குள்ள வியாக்கியானத்தில் சித்பவானந்தரோடது தான் டாப். ரொம்ப நல்லா இருக்கும். ஓங்காரானந்தாலாம் அதை அனுசரித்து தான் சொல்லுவார் தமிழில் சொல்லும்போது. இன்னும் சொல்ல போனால் அந்த சித்பவானந்தர் கவுண்டர், கோயம்புத்தூர் சேர்ந்த கவுண்டர் பிரிவை சேர்ந்தவர் அவர். அப்படிலாம் நம்ம ஜாதியாக பார்க்குறோம். சித்பவானந்தர்னா மகானவர், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அந்த சித்பவானந்தர் சொல்லுவார், இந்த மெக்காலய கல்வி சிஸ்டத்தை சோத்துக்கல்விங்கிறவர். சோத்துக்கல்வி சாப்பிட்றதுக்கு சொல்லி கொடுக்குற படிப்பு. சம்பாதிக்கணும், சாப்பிடணும், சம்பாதிக்கணும், சாப்பிடணும்.
அப்படி பார்த்தா யானை என்ன படிச்சுட்டா சாப்பிட்றது? யானைக்கு எவ்வளோ பெரிய வயது, அப்போ எவ்வளோ அது கவலைப்படணும். 24x7 சாப்பிட்றது யானை, 24 மணி நேரமும் சாப்பிட்றது, 7 நாளும் சாப்பிட்றது. அது ஏதாவது கவலைப்படுறதா? இல்லை பசுமாடு ஏதாவது பர்ஸை மாட்டின்னு இருக்கா, பேக்கை மாட்டின்னு இருக்கா, கையில் பணம் வேணும்னு? உலகத்தில் மனிதனை தவிர வேறு யாராவது கவலைப்படுறாளா? பிளானிங் வேறு. நீங்கள் பிளானிங் பண்ணலாம், நாளைய பற்றின பிளானிங் பண்ணலாம், நாளைய பற்றின கவலை இருக்கக்கூடாது. அந்த கவலையை கொடுக்குற படிப்பு அது. இப்போ எங்கள் படிப்பெல்லாம் எப்படின்னா பிளானிங் பண்ணுற படிப்பு தான். வேதாத்தியனங்கள்லாம் பண்ணுறதே நாளைக்கு என்ன பண்ணுவோம்னு நாங்கள் நாளைக்கு எப்படி நாங்கள் வாழ்வோம்னு நாங்கள் கவலைப்பட்டதே கிடையாது. என்ன பண்ணணும், என்ன பண்ணணும், அப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும்னு தான் கவலை, இதுவே யோசனையே தவிர ஐயோ நான் என்ன பண்ணுவேன், எப்படி வாழ்வேன், எனக்கு எப்படி வருமானம் வரும், எப்படி சம்பாத்தியம் வரும், அப்படி கவலைப்பட்டதே கிடையாது. அப்படி ஒரு கவலையே வராது. ஏன்னா படிப்போட அமைப்பே அது மாதிரி. பகவான் இருக்கான், ரட்சிக்கிறான். யோமே கர்ப்பகதஸ்யாபி விருத்தியும் கல்பிதவான் பிரபுன்னு 3 மாதம் கழித்து பிறக்க போகிற குழந்தைக்கு தாயார்கிட்ட பாலை தயார் பண்ணுறவனா பிறந்த நம்மளை விட்டுடுவான். பிறக்க போகிற குழந்தைக்கு முன்னாடியே பாலை தயார் பண்ணுறான் பகவான். அப்படிங்கிறவனா பிறந்த நம்மளை பட்டி போட்டுருவான். இந்த புத்தி இருந்தால் கவலை வருமா? நம்ம படிப்பு அந்த தைரியத்தை தான் சொல்லி கொடுக்கும். இந்த படிப்புகள் அப்படி இல்லை. சம்பாத்தியம் வச்சு இந்த சம்பாதிக்கிறதுக்கு இந்த ரிட்டைர்மெண்ட் எல்லாம் வச்சுருக்கா பற்றியில அது பேர் தான் அமக்கலப்படும். நல்ல பெரிய பெரிய போஸ்ட்டு அமக்கலப்பட்டு இவன் வீடே அமக்கலப்படும். அதட்டுவான், உருட்டுவான், வேலைக்கு காஃபி சாப்பாடு வரலைன்னா அப்படி தூக்கி எறிவான் பிளேட்டை, கத்துவான், எல்லாம் அமக்கலெல்லாம் படும். இதெல்லாம் சம்பாதிக்கிற வரையும் தான். சம்பாத்தியம் நின்று போயிடுத்துன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அவனை எப்படி நடத்தும் அந்த குடும்பங்கிறது தான் இந்த ஆரம்பமே பகவான் சொல்கிறது. வர்த்தாயாம் லுப்யமானாயாம் ஆரப்தாயாம் புனః. அந்த சம்பாத்தியம் அவன் ஒரு ரிட்டைர்மெண்ட்டு ஒரு வயசு வச்சு வீட்டுக்கு போகணும், அவனே அனுப்பிச்சுட்றானா? கவர்மெண்ட் மாதிரி உள்ள செக்டரில் நாம் அதோடு நிற்கிறோமா? உடனே அடுத்த கம்பெனிக்கு அப்ளிகேஷன் போடுறோம், அட்வைசராக வரோம், அக்கௌண்ட்ஸாக வரும், அப்படி வரோம், இப்படி வரோம். அரப்தாயாம் புனః. திருப்பி சம்பாதிக்கணுங்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருப்பான். கீழே விழுந்த மாடு எப்படி எழுந்திருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறதோ, ஃபஸ்ட்டு தடவை விழுந்தால் உடனே எழுந்துடும். திருப்பி திருப்பி விழுந்தால் எழுந்திருக்கிறதுல லேட்டாகும். அது மாதிரி இந்த இந்த சம்பாத்தியம் நாளாக நாளாக டவுனாக ஆரம்பிச்சிடும். லோபாபிபூதா. கையில் பணம் இல்லைங்கிற கட்டம் வந்தவுடனே மனசில் என்ன ஆகும்னாலும் சாந்தி இருக்காது, கஞ்சத்தனம் இருக்கும், நிஸ்ஸத்வா. காரணம் கையில் பணம் இல்லை. இதனால நிறையா புழங்கினது இப்போ இல்லை. சரி, அதோடு நிற்குமானால் பரார்த்தே குருத்தே ஸ்பிருகா. புறத்தியார் சௌக்கியமானதை பற்றி ஆத்திரப்படுவான். அவன் சௌக்கியமாக இருக்கான், இவன் சௌக்கியமாக இருக்கான். சார் தெரியுமா உங்களுக்கு, இந்த ஸ்ரீரங்கத்தில் நான் 50 வருஷமாக இருக்கேன் சார், இவர் இப்போ தான் வந்தார், இவர் இவ்வளோ சம்பாத்தியத்தில் இருக்கார், இவ்வளோ பெரிய சொத்து சேர்த்துருக்கார், இவர் எப்படி சேர்த்தாருன்னு என்ன கேளுங்கோ, நான் சொல்கிறேன். என்னமோ இவன் உட்காந்து அக்கௌண்ட்ஸ் கணக்கு எழுதின மாதிரி எதையாவது பேச வேண்டியது. கிராமத்துலலாம் இந்த வம்பு ரொம்ப ஜாஸ்தி, டவுன்லேயும் உண்டு. ஏன் கிராமத்தில் பக்கத்தில் இருந்ததுனால தெரிஞ்சுது, இப்போ ஃபோனில் நடக்கிறது. இந்தியை விட வம்பு இப்போ தான் ஜாஸ்தி. ஒரு காலத்தில் தனியாக தானாக பேசின்னு போனால் பைத்தியம்னு சொல்லுவோம். இன்றைக்கி எல்லாருமே பைத்தியம். இவன் ஃபோனில் பேசுகிறானா தானாக பேசுகிறானா என்னமே புரியல. இந்தியாவது ஃபோன்னு ஒரு சாதனம் கையில் இருந்தது, அதை வச்சுட்டு இவன் ஃபோனில் பேசுகிறான்னு கண்டுபிடிச்சோம். இப்போ காதோட ஒரு மைக்கை வச்சுன்றானா, இவன் பைத்தியமா இல்லையான்னு ஒரு இதில் காமெடியில் சொல்கிற மாதிரி பைத்தியமா இவன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படியே புரியல, அவனை பார்த்தாலே என்னன்னு புரியல. நிஜமாவே பெரும்பாலானவர் அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் அந்த மாதிரி நிலைக்கு ஆயிட்டான். இதெல்லாம் வந்துடும். இந்த பணத்தை மட்டும் சுற்றிய வாழ்க்கையை வச்சுருந்தா இதெல்லாம் வரத்தான் வரும். பரார்த்தே குருதே ஸ்பிருகா. குடும்ப பரணாகல்பா மந்தபாகியா விருத்தோத்தியமா ஸ்ரீயாவிஹீனா கிருபணா தியாயன் சொசி. குடும்பத்தினுடைய ஒரு பாரம் இவன் பதிக்கிற அந்த தகுதியை இழக்க இது ஒரு பக்கம் இவன் இழக்கிறானா, குடும்பத்தில் உள்ளவா ஒரு பக்கம் ஃப்ரீடத்தை அடையிறா. ரெண்டு ஈக்குவலாக ஒரே சமயத்தில் நடக்கிறது. இவனோட சம்பாத்தியம் குறைஞ்சுட்டே வருது, அவள் சுதந்திரத்தை அடைஞ்சுட்டே வரா, மனைவியோ குழந்தைகளோ. அப்போ என்ன ஆகும்னா, முன்னாடி தத் கலத்ராதிரயஸ்ததா நாத்ரியந்தே யதாபூர்வம் கீணாசா இவ கோச்சரம். இதெல்லாம் பகவானே சொல்கிறார். முன்னாடி மதிச்சா மாதிரி இப்போ மதிக்க மாட்டான்னா. முன்னாடினா இப்போ கல்யாணம் ஆகி ஆஃபீஸ் போய் பெரிய சம்பாத்தியத்தில் இருக்கிறதே
மத்தியான டீ உள்பட ஃப்ளாஸ்கில் போட்டு கொடுத்த பொண்டாட்டி இப்போ கார்த்தால காப்பி குடிச்சியான்னு கேட்க மாட்டான். ஆற்றுல இருக்கிறது 7 மணி ஆகிடுத்து. 7 மணி ஆனால் என்ன காப்பி நீங்களே போட்டு குடிக்கலாமே, எனக்கு தான் கை கால் இருக்கா உங்களுக்கு இல்லையா, எனக்கு மட்டும்தான் உழைக்கணும்னு ஓடியா தலையில் எழுதி வச்சுருக்கா, இதுவாது தேவையில்லை. இதோ அந்த அம்மா அதுக்கு போட்டுக்கிறதுக்காக சில அம்மா சமயத்துக்குள்ளேயே விட மாட்டா, காப்பியும் கொடுக்க மாட்டா. நீங்கவே எதையா கொட்டி ஊழல் பண்ணிட்டு வந்து அந்த பக்கம் போகக்கூடாதுன்னு உள்ளேயும் பூட்டி விடுவா, காப்பியும் கொடுக்க மாட்டா. இவன் என்ன பண்ணுறது சொல்லுங்க. அதனால தான் மாம்பழத்தில் போய் பார்த்தேன்னா வயத்தறிச்சலாக இருக்கும் எனக்கு. இந்த 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 ஏஜ்டு பீப்புளெலாம் இருக்க பார்த்தீங்களா, இவாளுக்குன்னே 5 ரூபாய்க்கு பஜ்ஜி கடை, 5 ரூபாய்க்கு காப்பி கடை, 100 கடை இருக்கும். சாயங்காலம் கிளம்பி வந்துடுவாவா வாசலில். ஆமாம், அயோத்தியா மண்டபத்துக்கு வந்தால் சுண்டல் இருக்குது, பிரசாதம் இருக்குது, நிச்சயமாக கன்ஃபார்ம். அயோத்தியா மண்டபத்தில் கதைன்னா பிரசாத கூட்டம் தான் அர்த்தம். அது நான் தோஷம் சொல்லலை, அப்படி ஆயிடுது. இப்படியே இப்போ ஸ்ரீரங்கத்திலேயே வர எப்படின்னா, நான் முதல்ல வரத்தையெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த இடத்துல ஒரு 5-6 இடம் இருக்குது. இங்கே தங்கிட்டு எல்லாம் சமைக்கவே வேண்டாம். 8 மணிக்கு இந்த இடத்துல இந்த பிரசாதம் கொடுப்பா, 10 மணிக்கு இந்த இடத்துல பிரசாதம் கொடுப்பான்னு இங்கே இருக்குது ஸ்ரீரங்கத்தில். ராத்திரி நம்ம தசாவதார சன்னதியில் தைரியஜாத்தோட முடியும். அது 7 மணிக்கா மாமா கரெக்டாக சொல்கிறார். அதில் ஏகாதசனிக்கு அரிசி உப்புமா வேறங்க, தசாவதார சன்னதியில் சுட சுட தயிரிஞ்சான் அப்படிங்கிற மாதிரி கவலையே பட வேண்டாம். கரதல பிக்ஷா தருதல வாசான்னு சன்னியாசிகளுக்கு சொன்னது அது கிரகஸ்தனுக்கே வந்துடும் ஒரு கட்டத்தில். இது மாதிரி ஒரு ஸ்டேஜ் ஆகிடும் வாழ்க்கை. வீட்டுக்குள்ளேயே இருந்தான்னா காரி இரும்புவான் துப்புவான். அதனால் ஹால்லையே உள்ளே உட்காந்துக்கோ அப்படின்னா உட்கார மாட்டான். கவனித்து பாருங்க, நீங்கள் வயசான வேலை, உனக்கு தான் உடம்பு முடியலையே, ஒரு இடத்துல உட்காந்துக்கோன்னா உட்கார மாட்டான். இப்படி நடு ஹாலில் உட்காந்துட்டு அப்பையும் பேசாமல் இருக்க மாட்டா. இவா எங்கே போகிறா, அவா எங்கே போகிறா, நீ என்ன பண்ணுற, எங்கே போன, என்ன நடந்தது, ஏம்மா கவலைப்பட்டு கேட்டால் கூட நியாயங்களாம். ஏதாவது வம்பு, ஏம்மா ஏம்மா நீ போட்டு இது மாதிரி பெய்யுது, நான் ஏதோ பண்ணுறேன், எங்கேயோ போய்ட்டு வரேன், ஏதோ வாங்கிட்டு வந்தியா, அது என்ன பண்ணினேன், அந்த சாமான் எத்தனை ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன், கத்திரிக்காயை 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து 50 ரூபா கொடுத்து யாராவது வாங்குவாள். இப்போ 50 ரூபா 80 ரூபா இந்த ஊரில். இந்த ஸ்ரீரங்கம்லாம் ரொம்ப நான் வந்த பிறகு தான் எனக்கு புரிஞ்சுது. வடக்கு வீதின்னு ஒன்றும், தெற்கு வீதின்னு ஒன்றும், சாத்தார வீதின்னு ஒன்றும், சென்ட்ரல் மார்க்கெட்டுன்னு ஒன்றும். இதில் என்ன வித்தியாசம்னா, இந்த வடக்கு வீதியில் கார்த்தால போனேன்னா 1/4 கிலோ 25 ரூபா. தெற்கு வீதியில், வடக்கு வீதியில் சாயங்காலம் போனேன்னா 1/4 கிலோ 50 ரூபா. சாத்தார வீதிக்கு போனேன்னா கிலோவே 30 ரூபா தான். சென்ட்ரல் மார்க்கெட்டுக்கு போனேன்னா கிலோவே 10 ரூபா தான். ஒரே பதார்த்தம் 4 இடத்த பொறுத்து வித்தியாசப்படும். வாங்குற அந்த மாம்பழமே அப்படி தான். மாம்பழத்துக்கு டி நகருக்கு மாம்பழம் பக்கம் மார்க்கெட்டில் இறங்கினா 1 கிலோ 80 ரூபா. இதே டி நகர் பக்கம் இறங்கினா 1 கிலோ 30 ரூபா தான். விலையிலேயே வித்தியாசம் இருக்கும். ஏன்னா வாங்குற இவா 1/4 கிலோவுக்கு மேலே வாங்க மாட்டா, அதனால் அவன் கொடுக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரியே. இது மாதிரிலாம் விசாரிப்பா. நீ அங்கே கிடைக்கும், அங்கே நான் எங்கேயோ வாங்கிட்டு வரேன், எனக்குள்ளே புடுங்கல் உனக்கு தெரியாதாம்மா, நீ ஏம்மா உனக்கு பண்ணி போட்டால் சாப்பிட்டுட்டு பேசாமல் டிவி பார்க்குறது தானே உன் வேலை, பார்த்துன்னு பேசாமல் இருந்தால் இருக்க மாட்டான். ஏதோ ராமராமா சொன்னோம், கிருஷ்ணா சொன்னோம், ஒரு நல்ல காரியத்தை பண்ணோம், ஒரு பஜனை பண்ணோம், கதையில் போய் உட்காண்டோம், கோவிலில் சுற்றிட்டு வந்தோம், அது மாதிரி எதுவுமே பண்ணோம். என்ன நடக்க மாட்டான், வாக்கிங் போனால் போக மாட்டான். வம்பு ஃபோனை வச்சுன்னு ஓயாமல் வம்பு. இங்கே என்ன நடக்கிறதோ அது அப்படியே லைவ் கமெண்ட்ரியாக பிள்ளையாத்தில் வேறு 100 பிள்ளை இருக்காமல் இருக்கும், அவாத்தில் பொண்ணாத்தில் இதை லைவ் சொல்ல வேண்டியது. அம்மா இதெல்லாம் நீ ஏம்மா பேசுகிற, அப்பா இதெல்லாம் நீ ஏன்பா பேசுகிற அப்படின்னா கேட்க மாட்டான். அதனால் எல்லாரும் பேச குறைச்சிருவா. பேச குறைச்சிட்டா யாருமே என்கிட்ட பேசுகிறதில்ல. இது வேறு, உங்கள்கிட்ட பேசினா தான் வம்பா தானே இருக்குது. இது மாதிரி ஆயிடுற வயசாக கழிப்பா. நீங்கள் கவனிச்சால தெரியும். நமக்கு ஒன்றும் சாப்பாடு போடாமல் பட்னி போடலையே குழந்தைகள். நம்மளை கொண்டு போய்
வயசான வயோதிக இதில் விட்டுவிடலையே, ஆற்றுல தானே வச்சுருக்கா, வேலைக்கு சாப்பாடு கொடுக்குறாலும். கிருஷ்ணா ராமன் நாம ஒரு நாளைக்கு லட்ச நாம ஜபம் பண்ணினார் தியாகராஜ சுவாமிகள்னு இருக்குது. லட்ச நாம ஜபம் பண்ணினார்னு இருக்குது. போதேந்திரால் பண்ணினான்னு இருக்குது. பண்ணலாமே, அந்த காலத்தில் அப்படி பண்ணுவா. நானே பார்த்துருக்கேன். எங்கள் பெரிய கொள்ளு பாட்டிலாம் பேசவே மாட்டா. ஸ்நானம் பண்ணிவிட்டு காலத்தால் மடியாக இருப்பா, விபூதி வச்சுண்டு. என்ன சமையல்னு அந்த காலத்தில் கேட்டுவிட்டு தான் பண்ணுவா. இவா இஷ்டங்கள்லாம் கிடையாது. மாட்டு பொண்ணுலாம் கேட்டுவிட்டு தான் பண்ணணும். இன்றைக்கி என்ன சமையல் பண்ணணும் அப்படின்னு கேட்கணும் மாமியார்ட்ட. ஏதோ நீ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுவா. அதில் பற்றி அபிப்பிராயமே சொல்ல மாட்டா. அம்மா சாப்பிட வரையலைன்னா வந்து சாப்பிடுவா. இது இப்படி இருக்குது அப்படி இருக்கலாம் சொல்லவே மாட்டா. மடியாக படிப்பாய் இருக்கும், தலகாணி கட்டை இருக்கும், விழுப்பு மேலே படமாட்டா. சாயங்காலம் ஒரு சின்ன பலகாரம் மாதிரி பண்ணிட்டு பேசாமல் இருப்பா. ராமநாமா கிருஷ்ணநாமா ஜபம் பண்ணுவா. குழந்தைகளுக்கு ஏதாவதுன்னா விபூதி இட்டு விடுவா. நல்ல நாள்னா இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு அந்த சாஸ்திர சம்பிரதாயத்தை சொல்லி கொடுப்பா. இதுக்கு மேலே குடும்பத்தில் விலக ஆரம்பிப்பா. இந்த விலகிறது தான் தெரியணும். இதுதான் இந்த பிரச்சனையே. விலகிறது தான் புரியாது. உள்ளே போக தெரிஞ்சிடும், சக்கரவியூகம் மாதிரி. வெளியில் வர தெரியாது குடும்பத்தில். அது தெரியணும். அவாவா காரியத்தை பார்த்துக்கிறதுக்கு எப்போ சாமர்த்தியம் வந்துருத்தோ அப்புறம் நீ எங்கே வளர்ற? அதுதானே இந்த கேள்வியே. வாழ சொல்லி, அதுக்கு தான் சிவானந்தர் சொல்லுவார். சிதானந்தர்னு ஒரு மகா சிவானந்தர் இதுலேயே அவர் சொல்லுவார், குழந்தைகளை எப்படி வளர்க்கணும்னா கோழி வளர்க்குற மாதிரி வளர்க்கணும்பார். மற்ற பறவைகள்லாம் ஆகாரத்தை எடுத்து வந்து வாயில் ஊட்டும். கோழி அப்படி பண்ணாது. காலை சீச்சி எப்படி இருக்குன்னு எடுத்து அது சாப்பிட்டு காமிக்கும். நாம் குழந்தைகளை வாழ பழக்கணுமே தவிர அந்த வாழ்க்கையை நாம் சுமக்கக்கூடாது. இவ எப்படி வாழணுங்கிறதுக்கு நாம் ட்ரைனிங் கொடுக்கணும். அதெல்லாம் வராது. அதெல்லாம் என்ன பக்தியோடு தர்மத்தெல்லாம் அனுஷ்டானம் பண்ணி சம்ஸ்காரத்தோடு இருந்தாலே அவ்வளோ சுலபமாக வராதுன்னா அது அந்த சிந்தனையே இல்லாத ஆளுக்கு எப்படி வந்துடும் சொல்லுங்க. குடும்பம் ஒரு கட்டத்தில் ரொம்ப கரிச்சு கொட்டி கொண்டு போய் ஏதாவது ரூமில் வச்சு சாத்திட்டு வந்துடுவா. இந்த காலமாக இருந்தால் விருத்தாசிரமத்தில் விட்டுருவா, ஏஜ்டு ஹோமில். அந்த காலத்தில் வீட்டுக்குள்ளே வைப்பா. உடம்பு சரியா இல்லைன்னா டாக்டர் ஆயிடுச்சுன்னு வருவா. டாக்டர் சொல்லுவார், அந்த காலத்துலலாம் எப்படின்னா இப்போ ஐசியூவில் கொண்டு விட்டுருவா. நம்ம ஆற்றுல வச்சுக்க வேண்டியல புடுங்கல்னு சொல்லி, பிழைக்கிறதுக்காக இல்லை, புடுங்கல்ங்கிறதுக்காக தான் ஐசியூவில் விடுறது. அவர் தான் பிழைக்காதுன்னு தானே சொல்கிறார் டாக்டர். இங்கே ஆற்றுல வச்சுன்னு பார்த்துக்கோங்க, பிழைக்காதுன்னு தானே சொல்கிறார். ஆற்றுல வச்சுன்னு யார் பார்த்துக்கிறதுன்னு தான் கேள்வியேஞ்ச. என்ன பெருசா பார்த்துக்க போகிற நீ? அவள் பாட்டுக்கு இருக்க போகிறா. தாகம்னு சொன்னால் பக்கத்தில் இருந்துட்டு எப்போ முழிச்சு, அந்த காலத்துலலாம் பார்த்தா தெரியும், தலைமாட்டில் மாற்றி மாற்றி ஒரு குழந்தைகள் இருப்பா. யாரோ ஒருத்தர் அப்படின்னோடனே, என்னப்பா தூத்தம் வேணுமா, பால் சாப்பிட்றீங்களா, கஞ்சி சாப்பிட்றீங்களா, ஒரு நாளைக்கு 2 தடவை. இதெல்லாம் எல்லா புண்ணியாத்மாக்களுக்கு கிடைக்கும், எல்லாருக்கும் கிடச்சிருமா? அதுதான் இந்த கேள்வி. கடைசியில் உயிர் போயிடுத்துங்கிற சமயத்தில் யமதூதர்கள் வந்து அழிச்சின்னு போய், புண்ணியம் பண்ணினா கொஞ்சம் சொல்பம் பண்ணினா புண்ணியலோகத்தில் சொர்க்கத்தில், பாவம் பண்ணினா நரகத்தில், ரெண்டும் சேர்ந்து பண்ணினா பூமியில் போகிறதே அந்த ஜீவன் வந்து மேகத்தில் வந்து விழும். மேகத்தில் உள்ள மழையில் கலந்து ஜலத்தோட பூமிக்கு வரும். பூமியில் பயிரில் கலந்து தானியத்தில் கலந்து புருஷனுடைய சரீரத்துக்கு ஆகாரமாக வந்து அது உயிர்வா மாறி பெண் சரீரத்துக்கு போகும். எந்த வடிவம்னு தெரியாது. மனுஷ ஜென்மாவை எடுத்துட்டு ஒழுங்காக நடந்துக்கலைன்னா அடுத்தது எந்த ஜென்மான்னு தெரியாது. மனுஷ ஜென்மாவாக இருந்தால் கர்ப்பத்தில் இருக்கிறதே பகவான்கிட்ட கதரும். அது கர்ப்பத்தில் இருக்கிறதே ஞானம் இருக்கும். அந்த குழந்தைக்கு பிறந்தப்புறம் ஞானம் இருக்காது. கர்ப்பத்தில் இருக்கிறதே தான் பண்ணினதெல்லாம் தெரியும். என்னை விட்டுவிடாதே, நான் தப்பு பண்ணிவிட்டேன் அப்படிலாம் ஏதோ ரொம்ப அபூர்வமான ஒரு ஜீவன் தான் பகவான்கிட்ட அதை பிரார்த்திக்கும். அது மாதிரி யார் பிரார்த்திக்கிறாளோ அந்த ஜீவனை பகவான் வந்து நல்ல இடத்துல பிறக்க வைப்பார். பிறந்தான்னா எது மாதிரினா நல்ல குடும்பத்தில் பிறந்து பக்கத்தில் உட்காத்தி வச்சிருந்து அப்பாவோ தாத்தாவோ சின்ன வயசுலேருந்தே சொல்லும் போதே கிருஷ்ணா இப்படி கையை பிடிச்சிட்டு கிருஷ்ணா ராமா கோவிந்தா, ராமா கிருஷ்ணா கோவிந்தா அப்படி சொல்லு அப்படின்னு சொன்னால் அந்த வழக்கம் இருந்து அப்படி இருக்கும். பகவானை பற்றி சொல்கிறது, பாட்டை பற்றி சொல்லி கொடுக்கறது, இது மாதிரிலாம் அபியாசம். குழந்தைகள் தானே, அதை பற்றி என்னன்னே தெரியாது. சின்ன வயசுலேருந்தே அபியாசம் பண்ணணும் அந்த குழந்தைகளுக்கு. அது மாதிரி அபியாசம் பண்ணுற ஒரு பரம்பரையில் வந்து பிறந்து வாசனையோடு பகவானை ஆராதித்து அதன் பிறகு பகவானை அடைக்கிறது யாரோ கொஞ்சம். இது அம்மா ஜீவனுடைய கதானுகதி. இதுக்கு மேலே நீ என்ன கேட்க விரும்புகிறாயின்னு கேட்டாள் பகவான். அதுக்கு அவ சொன்னால், இத்தனையும் பண்ணி ஒன்றை ஆராதிக்கிறது தானே, உன்னையே பிள்ளையா பெற்ற எனக்கு என்னத்துக்கு கவலைன்னு கேட்டாலும். சத்வம் பிருத்தோ மே ஜடரே நநாத
கதன்னு யஸ்யோதர ஏததாசீத் விஸ்வம் யுகாந்தே வடபத்ர ஏகः சேதஸ்ம மாயா சிசுரங்கிருபாணः தந்த்வாமஹம் பிரம்ம பரம் புமாம்சம் பிரத்யக்ஷ்ரோதஸ்யாத்மனி சம்விபாவ்யம் ஸ்வதேஜசாத்வஸ்தகுணப்பிரவாஹம் வந்தே விஷ்ணும் கபிலம் வேதகர்ப்பம் யன்னாமதேயஸ்ரவணானுகீர்த்தனாத் யத் பிரஹ்வனாத் யத் ஸ்மரணாதபி க்வசித் ஸ்வாதோபி சத்யः சவனாய கல்பதே குதः புனஸ்தே பகவன்னு தர்சனாத் அஹோ பதஹ ஸ்வபசோதோ கரீயான் யஜ்ஜுஹ்வாக்ரே வர்த்ததே நாம துப்யம் தே புஸ்தபுஹ தபஹ ஜுஹுவுஹு சஸ்னுரார்யாஹ பிரம்மாணூச்சுர்நாம கிருணந்தி ஏவை. அநேக கோடி பிரம்மாண்டங்கள் பிரளய காலத்தில் எந்த பகவானுடைய குச்சியில் வயத்தில் போய் ஐக்கியமானதுன்னு சாஸ்திரங்கள் சொல்கிறதோ, இந்த பிரம்மாண்டத்துக்கு இந்த மாபெரும் உலகத்துக்கு எந்த பகவான் தன் வயத்தில் இடம் கொடுக்குறான்னு சொல்கிறதோ, அந்த பகவானை இந்த வயத்தில் எப்படி சுமந்தேன், இந்த வயத்தில் எப்படி சுமந்தேன், எந்த உன்னோட நாம சொபச்சோதோ கரியானி ஜிஹ்வாக்ரே, ஜிஹ்வான்னா நாக்கு, அக்ரம்னா நுனி, நுனி நாக்குனால பேசுறது. இந்த பேச்சு இருக்கு பாருங்க, அடி வயத்துலேருந்து பேசுறது, ஹிருதயத்துலேருந்து பேசுறது, தொண்டையிலேருந்து பேசுறது, அப்படி இல்லாமல் நுனி நாக்குனால பகவன் நாமாவை சொன்னா கூட தப்போ அந்த யாரு சொபச்சஹா நாயை சமைச்சு சாப்பிட்றவா, இப்படி ஒரு ஒரு காட்டுவாசிகள் இருக்கா. அது மாதிரி உள்ளவா, நாகரிக அபியாசம் இல்லாதவா உன் நாமாவை சொல்லுட்டா அவர்களை பகவான் என்ன பண்ணுறான்னால், யாகம் பண்ணினவா கூட ஒரு அந்த நிலையை அடைய முடியாது. சோமயாகாதி யாகங்கள்லாம் பண்ணினவர்கள்லாம் எந்த கதியை அடைவார்களோ அந்த கதியை அவனும் அடைவான் பகவன் நாமாவை சொல்லுட்டா. இதுக்கு உதாரணம் சபரி. சபரர்கள்னு ஒரு ஜாதி, அதில் ஸ்திரீலிங்கம் தான் சபரி, வேடுவர்களில் ஒரு பிரிவு தான். அதில் என்ன விசேஷம்னால், இந்த ஒரு ஆகாரத்தை பக்குவம் பண்ணி சாப்பிட்றதுங்கிறது நாகரீகத்தினுடைய ஒரு முன்னேற்றம் தானே. அந்த மாம்சத்தை பச்சையாக சாப்பிட்றவாவாலாம், பச்சையாக மாம்சம் சாப்பிட்ற ஒரு வேடுவர்கள் அவர்கள். அந்த வேடுவ குலத்தில் பிறந்த சபரியானவள் மதங்காதி மகரிஷிகள்லாம் எந்த லோகத்துக்கு போனாலோ அந்த லோகத்துக்கு இவளும் போனாள்னு இருக்கு. சபரியும் போனால் ஒரே ஜென்மாவில், பல ஜென்மாக்கள்லாம் இல்லை, ஒரே ஜென்மாக்களில் சபரியானவள் ஆத்மசமாதினா அப்படிங்கிறாள். எதனால? அந்த பகவானுடைய நாம ராமநாமாவை ஜபம் பண்ணினத்தினால. தன் குருநாதர் சரணத்தில் விழுந்து அப்படி கையை கூப்பின்னு நிற்கிறாள். உனக்கு என்ன வேணும்னு கேட்டார் குருநாதர். குருநாதருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு இன்ன வேணும்னு நான் கேட்கக்கூடாது, குருநாதருக்கு தான் தெரியும். உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டார். அதுக்கு சபரி சொல்கிறாள், எனக்கு என்ன வேணும்னு எனக்கு என்னமா தெரியும். ஒரு குழந்தைய அது வேணும் இது வேணும்னு கேட்டால் நம்ம எல்லாம் பண்ணுறோம். அதுக்கு குழந்தை இருக்குது, அது பால் வேணும்னு கேட்குறதா, ட்ரெஸ்ஸு வேணும்னு கேட்குறதா, மை வேணும்னு கேட்குறதா, முளையல் வேணும்னு கேட்குறதா, சங்கிலி வேணும்னு கேட்குறதா, மெத்தை வேணும் அப்படின்னு கேட்குறதா, கொசுவலை வேணும்னு கேட்குறதா, நாம் பார்த்து பார்த்து பண்ணலையா. அது மாதிரி பகவானும் குருநாதரும் நம்மளை ரட்சிப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்துருத்துன்னா, நம்பிக்கை இருக்கணும், உத்தாரணம் பண்ணுவார்னு. அப்படி உத்தாரணம் பண்ணிட்டார்னா, இந்த ஞானானந்த சுவாமிகளை பற்றி பேசியிருந்தார். ஞானானந்த சுவாமிகள்ட்ட ஒரு ஸ்பெஷல் என்ன தெரியுமா, அவர் எங்கேருந்து வந்தார், அவருக்கு என்ன வயசுன்னு யாருக்கும் தெரியாது. அவர் எங்கேருந்து வந்தார், அவருக்கு என்ன வயசுன்னு தெரியாது, யாருமே சொல்ல முடியாது. அவருக்கு எந்த ஊரு, எங்கேருந்து வந்தார், அவருக்கு என்ன வயசு அப்படிங்கிறதே தெரியாது. ஒரு சமயம் தபோவனத்தில், இந்த தபோவன ஆசிரம நிர்மாணம் பண்ணி பஜனை நடக்கும்போது ஒரு அபங்கம் பாடுறா பாகவதால்லாம். அஜ் சഖी मेरे सद्गुरु घर आए मेरे मन में ஆனந்த பயோரே ஆனந்த பயோரே அப்படின்னு பாடுறதே. அந்த அந்த ரூம் அங்கே பக்கத்தில் அந்த தபோவனம் பார்த்தவாளுக்கு தெரியும். அந்த இடத்துல நேராக ரூம் இருக்கும், நம்ம சுவாமி தங்குற ரூம். அங்கேருந்து அப்படி கையை தூக்கிண்டே வந்துட்டார். அதை முடித்த அபங்கம் முடித்த உடனே சொன்னாராம், இது அங்கே குருஜி சொன்ன சரித்திரம் இது.
அதை முடித்த உடனே சொன்னாராம், நம்ம சிஷ்யனோட அபங்கம் இதுன்னா. நம்ம சிஷ்யனோட அபங்கம் அது பிரம்மானந்தருங்கிறவரோட அபங்கம். அது பிரம்மானந்தரோட காலம் என்னன்னா 400 வருஷம் முன்னாடி, 400-500 வருஷம் முன்னாடி அவருடைய காலம். இது எப்போ பண்ணினாருங்கிற கதையை சொல்றா. நம்ம சிஷ்யனோட நாம் சஞ்சாரம் பண்ணுறதே புஷ்கர்னு ஒரு இடம், அங்கே போனோம். அந்த புஷ்கர் ஜலத்துக்குள்ளே இறங்கி பிரம்மானந்தர் இருக்கிறதே இதுக்குள்ளே இறங்கி நீ தியானம் பண்ணுன்னு நாம் சொல்லிட்டோம். உள்ளே போய் உட்காந்துனுட்டார் நாம் சொன்ன வார்த்தைக்காக. 6 மாதம் கழித்து நாம் அங்கே வந்தோம். அப்படி தான் பேசுவார் அவர். வந்தோம், வந்தால் அந்த பிரம்மானந்தர் எங்கே தவம் பண்ணுறாரோ அந்த இடம் மட்டும் ஃப்ரீஸ் ஆகாமல், அது பனிக்காலம். சில சமயம் நார்த் இந்தியாவில் மைனஸுக்கு போகும். எல்லா இடமும் மைனஸாக எடுத்து அந்த இடம் மட்டும் ஃப்ரீஸ் ஆகாமல் இருக்குது. அந்த இடம் நடுப்பில் ஒரு இடத்துல மட்டும் ஜலம் இருக்குன்னா அது ஏதோ ஒரு காரணம் இருக்கணுமோனோ. மற்றவாளுக்கு தெரியல. இவரை சொல்கிறார், பிரம்மானந்தா எழுந்துவான்னு. அவர் அங்கே ஜல சமாதியில் இருக்கார் அப்படிங்கிறத தெரிஞ்சது ஜலத்துக்குள்ள. இப்படி சொன்ன உடனே அங்கேருந்து வெளியில் வந்தவர் குருநாதரை பார்த்து பாடின அபங்கமாம் இது. தர்சன தர்சன சே சப் பாப விநாசே துக்க தரித்ர சப் தூர கயோரே. அதை பார்த்த மாத்திரத்தினால அவ கட்டாட்சம், நாம பார்த்த மாத்திரத்தினால இல்லை, நம்ம பார்த்தாலும் நமக்கு பாக்கியம் உண்டு. அவ கண்ணால் நம்மளை பார்த்துட்டா போதும். ஒரு தடவை அப்படி ஏற இறங்கி பார்த்துட்டா துக்க தரித்ர சப் தூர கயோரே அமிர்த வச்சன சுனு தமனா சோரே धरवी घट प्रभु पाय लख्यो रे अज सखी मेरे सद्गुरु घराये मेरे मन जन्म जन्म के संशय टूटे भव भय ताप मिटाय लख्यो रे ब्रह्मानंद की दास दासन को அப்படின்னு அபாரமான ஒரு அபங்கம். அது அந்த குருநாதருடைய கட்டாட்சம் மேலப்பட்டாலே போரும், சமஸ்த விதமான பாபங்களும் தீரும். அப்படிங்கிறத எனக்கு என்ன தெரிய வேணும்னு எனக்கு என்ன தெரியும்னு கேட்டாள். சொன்னால் சபரி ராமநாமா உபதேசம் பண்ணினார், அவள் மோட்சத்தை அடைஞ்சாள்னு. அது அப்படி இருக்கிறதே எனக்கு என்னத்துக்குப்பா, உன்னை பிள்ளையா பெற்றதே போரும் எனக்குன்னு நமஸ்காரம் பண்ணினால் அவள் உடம்பே ஒரு நதியாக போயிடுது. தேவகூதியோட உடம்பே. பகவானும் அங்கேருந்து கிளம்பி வடக்கு திக்க நோட்டி திசமுத்தராம் அப்படின்னு சிஷ்யர்களோட கிளம்பி போயிட்டார். அப்படிங்கிறதே அந்த பகவான் போய் சிஷ்யர்களோட உட்கார்ந்துன்ற இடம் தான் கபில காட், கலிஃபோர்னியான்னு சொல்கிறேன்னு இன்னைக்கு. அந்த கபில காட்டுங்கிறது அந்த இடம் தான். இது எப்படி சார்னா, இது ஒரு வேற ஒரு சிஸ்டம். இது அதை இப்போ நான் சொன்னேன்னா முன்னாடி போயிடுத்தது 7 கண்டமாக இருக்கணும். அந்த 7 கண்டம் இப்படி இல்லை, பூமியில் இப்படி இப்படி லேயராக இருந்தது. ஒரு காலத்தில் கீழேந்து ஆரம்பித்து ஒவ்வொரு லேயராக இருந்தது. நடுப்பில் ஒரு சமுத்திரமாக இருந்தது. இப்படி சுத்த சுத்த கலைஞ்சி போயிடுத்தது. கலைஞ்சி போய் ஒன்றோட ஒன்று சேர்ந்து இப்படி மோதும் விலகும். இந்த மோதுறதெல்லாம் தான் மழையாக வருது. அதெல்லாம் சொல்கிறா. இதெல்லாம் லட்சக்கணக்கான வருஷம் ப்ராசஸ். இது நடக்கிறது. அதில் இது மாறி போயிடுது. இது நான் சொன்னது லட்சக்கணக்கான வருஷம் முன்னாடி நடந்த கதை. எத்தனையோ இப்போ நடக்கிறது வைவஸ்வத மன்வந்தரம்னு சொன்னேன். ஒரு மன்வந்தரத்துக்கே எத்தனை வருஷம்னா 71 சதுரயுகம் சொச்சம் ஒரு மன்வந்தரத்துக்கு. ஒரு சதுரயுகம்னா 43,80,000 வருஷம். இப்போ 7வது மன்வந்தரம் நடக்கிறது. நான் சொல்கிறது முதல் மன்வந்தரத்து கதை. முதல் மன்வந்தரத்து கதை 400 கோடி 480 கோடி வருஷம் முன்னாடி நடந்த கதையை சொல்கிறேன் நான். இப்போ நடந்ததை சொல்லலைண்ணா. அதெல்லாம் நம்ம சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த சரித்திரம் சொல்லி 4வதாக அடுத்த கதையை சொல்கிறார். இந்த சுவாயம்புவ மனுவுக்கு பிரசூத்தின்னு 3வது ஒரு பெண்ணோனோ அதை தக்ஷன்னு தனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். அவளுக்கு 16 குழந்தைகள், பெண் குழந்தைகள் பிறந்தது. அதில் 13 பெண் குழந்தைகளை தர்ம தேவதைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். திரையோதசாதா தர்மாய ததைகாமக்னயே விபு
பித்ருப்ய ஏகாம் யுக்தேப்யா பவாயீகாம் பவச்சிதே. 13 குழந்தைகளை தர்மதேவதைக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 13 ஒரு இடத்துல ஓட்டி விட்டுருவாளா? அப்படி அர்த்தம் இல்லை. ஸ்ரத்தா, மைத்ரி, தயா அப்படின்னு நிறையா அந்த சக்திகள்னு அர்த்தம். 14வது பெண்ணுக்கு ஸ்வாஹான்னு பேர். அவள் அக்னி தேவதைக்கும். 15வது பெண்ணுக்கு ஸ்வதான்னு பேர். அதை பிதர்களுக்கும். 16வது பெண்ணுக்கு சதின்னு பேர். அதை சிவபெருமானுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்தா. இந்த சிவபெருமானுக்கும் தக்ஷன், சதியோட அப்பா தக்ஷனுக்கும் ஒரு சின்ன மனஸ்தாபம், சண்டை வந்து அந்த சண்டையில் சதியானவள் உயிரை விட்டுட்டாள் அப்படின்னு உடனே மைத்ரேயர் கேட்குறார், அது எப்படி? ஏன் பவே சீலவதாம் சிரேஷ்டே தக்ஷோ துஹித்ருவத்சலா. 2 விதமாக சொல்லிவிடுறேன். உலகத்தில் பொண்ணுக்காக எதையும் பொறுத்துப்பா. பொண்ணுங்கிற அந்த பிரியம் இருக்கு பாருங்க, அதுக்காக மாப்பிள்ளை பரம அசத்தாக இருந்தாலும் என் மாப்பிள்ளை மாதிரி தங்கம் கிடையவே கிடையாதும்பா. அப்படி கொண்டாடுவா. இதில் ஒரு விசேஷம் என்னன்னா, இந்த மாப்பிள்ளை எப்பேற்பட்டவர் அப்படின்னு சொன்னால் சீலவதாம் சிரேஷ்டேன்னா சிவபெருமான். ஜென்டில் மேல பக்கா ஜென்டில் மேலவர். ஒரு அச்சு பிச்சுலாம் நடந்துக்கிறவரே கிடையாது. இவனோ தக்ஷனோ துஹித்ருவத்சலா, தன் பெண்ணுக்கிட்ட அப்படி ஒரு அபிமானம் உள்ளவர். வித்வேஷம் அகரோத் கஸ்மாத். ஒரு கால் கோபம் வந்தால் கூட தற்காலிகமாக இருக்கும், நிரந்தரமாக இருக்காது அந்த கோபம். எப்படி ஒரு கோபத்தை அடைஞ்சார் சிவபெருமான் மேலே? ஏன்னா சிவபெருமானுக்கு விரோதின்னே கிடையாது. இந்த புராணங்கள் எடுத்து பார்த்தோம்னா எல்லாருக்கும் சத்ருபாவம் உண்டு. ராட்சசன், அசுரன், அயோக்கியன், இவன் அப்படிலாம் சொல்கிறோமோ, இவன் கூட பக்தி காமிச்சது சிவபெருமான்கிட்ட தான். ராவணனாகட்டும், இரண்யகசிபுவா இருக்கட்டும், இவனாக இருக்கட்டும், பானாசுரனாக இருக்கட்டும், யாரை எடுத்தாலும் பார்த்தேன்னா சிவபெருமான் பக்தனாக தான் இருப்பாவா. சிவபெருமான்ட்டு அப்படி ஏன்னா அவர் ஒரு அசடவர். பித்தாய் பிறை சூடி பெருமானே அருளாளா அப்படின்னு சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்கிறார். சில பேருக்கு சில வார்த்தையை சொல்லிவிட்டு அப்புறம் தரகால் புரியாதுன்னு பாலணும். நீங்கள் நன்னா அசடுன்னு தெரியும், அதனால உங்கள் தலையில் மிளகாய் அரைச்சிட்டு போயிட்டாலும் சொல்லுவாள் மாமி ஆத்துக்கார வெய்யறத்தை. அது மாதிரி சொல்லணும்னா இவரை தான் சொல்லணும், சிவபெருமானை தான் சொல்லணும். நீங்கள் நன்னா அசடுன்னு தெரியும் எல்லாருக்கும், அதனால தான் உங்கள் தலையில் மிளகாய் அரைக்கிறாரு. ஒன்றுமே தெரியாது. எதிர்த்தாப்பில் அப்படி நம்ம பேசினோம்னா எல்லாம் மறந்து போயிடுவான் பகவானுக்கு. ஒரு பில்வத்தை வச்சா, ஒரு துளசி, ஒரு ஜலம் உத்தரணியை விட்டா என்ன வேணாலும் கொடுப்பனாம் பகவான். அப்படி இருக்கிறதே அவருக்கு என்னமா கோபம் வந்ததுன்னா, அவர் கோபிச்சுக்கல, தக்ஷன் கோபிச்சுன்னா. இவன் அதீதமாக எதிர்பார்த்தான் மரியாதையை. பொதுவாக மாப்பிள்ளைன்னாலே சாஸ்திரங்களில் அக்ரீததாசன்னு பேர், சம்பளம் இல்லாத வேலைக்காரன் அர்த்தம். மாப்பிள்ளைக்கு பேரே அதான், சம்பளம் இல்லாத வேலைக்காரன் அப்படின்னு. இப்போ புரியாது நான் சொன்னேன்னா. அது அந்த காலத்துலலாம் நம்ம இந்த சமையல் பண்ணுறவா இருக்கா பற்றியில, சமையல்காரால் மட்டும்தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம், பரமாறுறவாளை ஃபிக்ஸ் பண்ண மாட்டோம். ஒரு 50 வருஷம் முன்னாடி கவனித்தவாளுக்கு தெரியும் நான் சொல்கிறது. பரமாறும்போது பந்துக்கள் தான் பரமாறுவா. ஏன்னா அப்போ தான் கவனிச்சு, சமயக்காரனுக்கு என்ன அவனுக்கு காட்டான தெரியுமா, டோட்டான தெரியுமா, எல்லாரையும் ஒரே மாதிரி தான் அவன் பார்ப்பான். சமையல் பண்ணுறவா நமக்கு தான் இவா இந்த பந்துக்கள் அந்த பந்துக்கள் இவாளை கவனிக்கலைன்னா அவன். இப்போ அது அந்த மானங்கள் எல்லாமே ஜனங்களுக்கு கிடையாது. இலையில ஓடி இடம் பிடிக்கணுங்கிறது தான் விஷயம். மிந்தி வேலைக்கு கூப்பிடலைன்னாலே சாப்பிட வர மாட்டா. ஒவ்வொரு வேலைக்கும் கூப்பிடணும். அதுவும் இப்போ ஒரு நாள் கல்யாணம்னு மாறின வாழ்க்கை அந்த சிரமம் தெரியாது. 5 நாள் கல்யாணத்தில் தான் நான் சொல்கிறதெல்லாம் பார்த்தா தெரியும். கிராமம் முழுக்க வேலைக்கு கூப்பிட்டாகணும், கூப்பிட்டு சாப்பாடு போட்டாகணும். ஒரு வேலை கூட நாம் மாற்றி குழந்தைய அனுப்பிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், 2 சென்டெல்லாம் கூப்பிட்டா நான் சாப்பிட வருவேன். நாம் கூப்பிட்றவா கூப்பிட்டா தான் வருவேன். அதுக்காக நம்ம தெரியும் யார் கூப்பிட்றதுங்கிறத வேற பிரிச்சுப்பா. இப்படி மரியாதையை பண்ணும்போது மாப்பிள்ளைக்கு அங்கே என்ன வேலை என்னால் பட்டு வேஷ்டியை வாங்கி கொடுத்து பட்டு துண்டை போட்டு மேலே போட்டுன்னு தூக்குச்சட்டியை கையில் கொடுத்துருவா.
இதான் வேலை, பாயசம் போடுறது தான் வேலை. 5 நாள் மாங்குன்னு கவனிச்சா என்ன மிச்சம் நாள் பட்டு வேஷ்டி தான் மிச்சம், சம்பளங்கள்லாம் கிடையாது. அக்ரீத தாசன்னு பேர். அப்படி செய்வா, அப்படிலாம் இருப்பாள் அந்த காலத்துலலாம். இழுத்து போட்டுன்னு தாத்தா சொல்லுவாரே, எவ்வளோ ஜாலியாக உற்சாகமாக நடந்த கல்யாணங்கள்லாம் பேர்டனாக எடுத்துப்பேன், சுமையாக எடுத்து. கல்யாணங்கள்லாம் ஒரு பெரிய பயமாக எடுத்து. நம்ம இந்த கல்யாணம் கார்த்தின்னா அவ்வளோ சந்தோஷம், கரபுரண்டு ஓடும். வாசலில் பந்தல் போட்டுவிட்டா குழந்தைகள் அந்த பந்தல சுத்திரத்துலேருந்து ஆரம்பித்து உள்ள ஸ்திரீக்கள்லாம் சேர்ந்து ஹதம் பண்ணுவா, சத்தம் போட்டுண்டு. புருஷா அவாவா காரியத்தை பார்த்துட்டே இருப்பா. நீ அங்கே போய் வாழை மரத்துக்காரனை சொல்லு, கரிகாரனை பார்த்தியா, பால்காரனை சொல்லிட்டு வந்தியா, இவனை சொந்தியா, அவனை சொந்தியான்னு இதை கவனிச்சுட்டே இருப்பா, பேசிகிட்டே இருப்பா. நடுப்பில் கொட்டாயில் வெத்தலை பாக்கு வேறு வச்சுருப்பா. அதெல்லாம் போட்டுண்டு ஒரு ஜாலியாக இருக்கும். ராத்திரி முழுக்க சீட்டாட்டம் கிட்டாட்டமும் அமக்கலைப்படும். ஸ்திரீக்கெல்லாம் அவா பாட்டுக்கு மருதாணிட்டு தலையை வாரிண்டு அந்த பேச்சு பேசிட்டு உள்ள காரியங்களை பட்சணங்கள்லாம் நிமிஷமாக ஓடி போயிடும். கல்யாண பட்சணங்கள்லாம் ஆற்றுல பண்ணி கல்யாணத்தெல்லாம் நம்ம ஆற்றுல தான் கல்யாணமே அந்த காலத்தில். வெளியில் மண்டபத்தில் கல்யாணங்கிறது எல்லாமே கிடையாது. எங்கள் கல்யாணங்கள் எல்லாமே எங்கள் ஆற்றுல தான், மண்டபத்திலே கிடையாது. தெருவடைச்சு பந்தல் போட்டிருப்பா. அப்படி ஜாம்னு நடந்த ஒரு தேசம் இது. இன்றைக்கி ஒரு சுமையாக பண்ணிவிட்டா. பொண்ணை பெற்றவனை போட்டு புழிஞ்செடுத்து அதை பண்ணி இதை பண்ணி. இப்போ அவன் பதிலுக்கு அவன் டேனது, பொண்ணை பெற்றவா டேனது. எதுவுமே சைக்கிள் தானே சொல்லுங்க. இப்போ அவா டேனது வேற பயப்படுறான். எதையாவது சொல்லி கல்யாணம் இல்லாமல் கல்யாணம் பண்ணி உடனே முதல் ராத்திரி கூட நின்று விடும் கல்யாணம்ங்கிற பயத்தில். அந்த பொண்ணு ஏந்து சகஜமாக சொல்கிறான். இந்தியெல்லாம் வைக்கன்னா பயப்படுவாள். நின்றுடுத்துனா அது அவமானம். அதெல்லாம் இப்போ அந்த விஷயமே கிடையாது. ஏன்னால் அதாவது பண்ணினா அதுக்குள்ளே பலனை அவாவா அனுபவிச்சு தான் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். இப்படி சாத்வியாக உள்ள பொம்மநாட்டிகள் எல்லாம் பாடாப்படுத்தி ஹிம்சை பண்ணி வரதட்சணைங்கிற பேரில் இதை பண்ணியா அதை பண்ணியான்னு சொல்லி சீர் வச்சா, இத்தினூண்டு வச்சா, உங்கள் காலத்தில் என்னத்தை வச்சா, அப்படி வச்சா இப்படி வச்சா, இது என்னத்தனைக்கு நான் அத்தனையும் தின்னு உட்கார போறியா, நீ தின்னு அதான் உனக்கு உடம்புக்கு ஒத்துக்குமா, எதையாவது ஒரு வரட்டு கௌரவம் குட்டிச்சவராக பண்ணி இன்றைக்கி நாசமாக போயிடுது. அந்த சிஸ்டமே நாசமாக போயிடுது சுயநலத்தினால. ஒரு காலத்தில் கல்யாணம்ங்கிறது அப்படி இருக்கும். ஜேன்னு இருக்கும். கிராமமே ஜே. எங்காத்து கல்யாணத்துலலாம் என்னன்னா 5 நாளைக்கு ஐயா வீட்டு கல்யாணம்னு யாராத்துலேயும் அடுப்பு மூட்ட மாட்டான். எனக்கு தெரியும். இந்த பந்தி வரிசையாக வரும். வரிசையாக கடைசியில் வேலை செய்கிறவா அத்தனை பேரும் சாப்பிடுவா. மிச்சம் இருக்கிறத வீட்டுக்கு கொண்டு போவா தூக்குச்சட்டியில். வேலை செய்கிறவாள்லாம் நான் பார்த்துருக்கேன். அந்த அளவுக்கு வெடிக்கணும்பா பெரியவாள்லாம். நிறைய சாப்பிட இல்லைன்னு சொல்லவே கூடாது. ஒருத்தர் வந்தால் சாப்பாடு இல்லைன்னு சொல்லக்கூடாது. அது மாதிரி சாப்பாடு போடு அப்படின்னு சொல்லுவாள். அப்படி ஒரு ஆனந்தமாக கல்யாணம். தட்சன் அசத்து. அதனால் சிவபெருமான்கிட்ட ஒரு மரியாதையை எதிர்பார்த்து ஒரு காலத்தில் மாப்பிள்ளையை மாப்பிள்ளைன்னு தான் சொல்லுவாள். இப்போ போடா வாடா பொட்டக்கண்ணா தான். நேரடியாக அவன் என்ன பேரோ அவனை சொல்லி தான் கூப்பிட்றது. அந்த இதெல்லாம் கிடையாது. கேட்டால் பேரை சொன்னா என்ன, மாப்பிள்ளையை எங்கேயா பேரை சொல்லுவாளாம்பா. ஒரு ஏன்னா அந்த பூஜ்யதாஸ்தானம், அதுக்காக மரியாதைன்னு அர்த்தம் இல்லை. மாப்பிள்ளை மாமனார் மாமியாருக்கு நமஸ்காரம் பண்ணணும், அதுதான் அங்கே ஸ்தானம்ங்கிறது. மாமனார் மாமியாருக்கு மாப்பிள்ளை தான் நமஸ்காரம் பண்ணணும். அதே சமயம் ஒரு சாஸ்திரத்தில் ஒரு அபூர்வமாக ஒரு விஷயம் இருக்குது. மாமியார் மாப்பிள்ளைகிட்ட பேசக்கூடாது, மாமனார் மாட்டு பொண்ணுக்கிட்ட பேசக்கூடாதுன்னு இருக்குது நேரடியாக. அந்த இது மாறி போயிடுங்கிறதுக்காக இதெல்லாம் சாஸ்திரம் சொல்கிறது. அந்த ஒரு கண்ணியத்தோடு இருப்பாள், அப்படிலாம் பழகுவாள். மரியாதைங்கிறது இயல்பாகவே இருக்கும். எத்தனை வயசானாலும் மாப்பிள்ளை வந்தார், காப்பி குடிச்சாரா கேட்டையா, அவளை கவனிச்சியா அப்படிம்பா. இப்போ அதெல்லாம் கிடையாது. இவனே கேட்டாதான் பவதி பிக்ஷாந்தேகின்னு இவன் கேட்டாதான். நீ இன்னும் காஃபி குடிக்கலையாமா, காஃபிலாம் கொடுக்கலையா அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன தெரியுமா சொல்லுவா மாமியார், மேடையில் பாலை காய்ச்சி வச்சுருக்கேன், நீங்கள் போட்டுவிட்டு எனக்கு ஒரு டம்ளர் கொண்டாங்கோங்கிறா. அந்த லெவலில் தான் ஓடின்னு இருக்கு. இப்போ ஏதோ பாலையாவது காய்ச்சி வச்சுருக்காளே. தட்சணை என்ன பண்ணா, பருத்தி எடுத்துட்டான். சண்டை வந்தது. சிவபெருமான் கிளம்பி போயிட்டார். ஒரு இடத்துல இது மாதிரி வேறு இடத்துல ஏந்துன்னு மரியாதை கொடுக்கலன்னு. அப்புறம் அந்த சிவபெருமானை அவமானப்படுத்தணுங்கிறதுக்காகவே அவன் ஒரு யாகம் பண்ணி சிவபெருமானை கூப்பிடாமல் பண்ணினான். அந்த யாகத்தில் சிவபெருமானுக்குள்ள அவிர்பாகத்தை தவிர்த்துட்டு யாகம் பண்ணினான். அப்படி ஒன்று பண்ண முடியாது.
இன்றைக்கி நீங்கள் வைஷ்ணவாலாக இருந்தாலும் சரி, மாத்வாலாக இருந்தாலும் சரி, சைவாலாக இருந்தாலும் சரி, சிவாச்சாரியாலாக இருந்தாலும் சரி, நம்மளே மாதிரி நடுநிலையாக உள்ள ஸ்மார்த்தான்னு சொல்கிறமே தவிர எல்லாருமே ஸ்மார்த்தா தான். ஸ்மிருத்யுக்தமான கர்மாவை அனுஷ்டானம் பண்ணுறா எல்லாருமே ஸ்மார்த்தா. இப்போ நம்மளை கொண்டு ஸ்மார்த்தான்னு கொண்டு பேரை வச்சுட்டாவா. நாம் ஆச்சாரியால் பாதையில் எல்லாத்தையும் நடுநிலையாக உள்ளவா, பிரம்ம விஷ்ணு ருத்ரா நமக்கு சமமாக உள்ளவா அப்படிங்கிற ரீதியில் பழகிறவா. நாம் அந்த மாதிரி உள்ளவாளாக இருந்தாலும் சரி, ஹோமம் பண்ணும்போது கவனிச்சல்னா இத்தனை ஹோமம் நம்ம சுதர்சன ஹோமம் தானே பண்ணியிருக்கோம். இன்றைக்கி கடைசியில் ஒரு சாதத்தை வச்சு அக்னயே ஸ்ருஷ்டகிருதே ஸ்வாஹா அப்படின்னு ஒன்று பண்ணுவார். கவனிச்சிருக்கல, எந்த ஹோமம் பண்ணினாலும் நீங்கள் சிரார்த்தம் பண்ணாலும் பண்ணணும். அது நீங்கள் சிரார்த்தம் பிதர்களுக்கு பண்ணினாலும் அந்த ஆகுதி பண்ணணும். ருத்ரோக்னிஸ்விஷ்டகிருதே ருத்ரா தேவ பசு நந்தர்ததாதி அப்படின்னு வேதம். அந்த ஹோமம் யாருக்குன்னா சிவபெருமானுக்கு. அந்த 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 ஆகுதி கொடுக்குறமே அது சிவபெருமானுக்கு. அது அதை கொடுக்காம இவன் பண்ணினான். அப்போ பார்த்தால் சதி, நீ வைதீகன் இல்லை, வேதத்தை நம்பி நீ பண்ணுறதே வேதம் எப்படி சொன்னதோ அப்படி தான் நீ பண்ணணும். சிவபெருமான் அப்படின்னா சிவன்கிற வார்த்தை அந்த சப்தம் உனக்கு துவேஷமா? சிவன்னா நீ ஏன் சிவபெருமான்னு நினச்சிக்கிற? ஏன்னா வேதத்தை பொறுத்த வரைக்கும் அந்த வார்த்தைகளுக்கு ஒவ்வொரு இடத்துல ரூபம் மாறும், அர்த்தம் மாறும். வேதம் பல இடத்துல ஒரே வார்த்தையை சொல்லும், வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு அர்த்தமாக இருக்கும். அதுக்கு அக்னிங்கிற வார்த்தையே எந்த இடத்துல வருதுங்கிறத பொறுத்து தான் அது எந்த தேவதையை சொல்கிறது அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. நீயே சிவபெருமான், சிவம்னா சிவபெருமான் எடுத்துக்கிற, மங்களம்னு எடுத்துக்கோயே. கல்யாணம் மங்களம் சிவம். கல்யாணம்னா என்ன மீனிங்கோ, மங்களம்னா என்ன மீனிங்கோ அந்த மீனிங் தான் சிவம்னு சொன்னாலும் நீ ஏன் அந்த வார்த்தையை சொல்ல மாட்டேங்கிற? அது எவ்வளோ உயர்வான வார்த்தை. சிவா அப்படிங்கிற வார்த்தை வாயில் வரத்துக்கு எத்தனை ஜென்மா புண்ணியம் பண்ணியிருக்கணும். யத்வக்ஷரம் நாமா கிரேரிதம் ரிணாம் சகிருத் பிரசங்காதகமா சுஹந்தி தத் பவித்ர கீர்த்திம் தமலங்க்ய சாசனம் பவானஹோ த்வேஷ்டி சிவம் சிவேதரஹ யத்பாத பத்மம் மஹதாம் மனோலிபிஹி நிஷேவிதம் பிரம்மரசாசவார்த்திபிஹி லோகஸ்ய யத்வர்ஷதி சாசிஷோர்த்தினஹ தஸ்மை பவான் துருஹ்யதி விஸ்வபந்தவே. சிவா அப்படிங்கிற வார்த்தை யத்வக்ஷரம், ரெண்டே எழுத்து. என்னால் வாயில் வரல சார், எனக்கு சொல்ல முடியாது சார், எனக்கு தெரியாது சார் அப்படின்னு ஒருத்தர் சொல்ல முடியாது. சிவான்னு ஊமை கூட சொல்லும். பெருசா பிரணதார்த்தி ஹரன் அப்படின்னா நாக்கு பெறலாது. சிவான்னா வருமே வாயில். யக்ஷரம் நாமா, நாம மாத்திரம், மந்திரம் இல்லை. மந்திரமாக இருந்ததுன்னா அதுக்கு அங்கன்யாச கரன்யாசம் உண்டு, தியானம் உண்டு, குருமுகமாக உபதேசம் வாங்கிக்கணுங்கிற நியமங்கள்லாம் உண்டு. நாமாவுக்கு அதெல்லாம் கிடையாது. யார் வேணாலும் சொல்லலாம், எப்போ வேணாலும் சொல்லலாம், எங்கே வேணாலும் சொல்லலாம். இந்த 3 விஷயம். யார் வேணாலும் சொல்லலாம், எப்போ வேணாலும் சொல்லலாம். சில பேருக்கு பார்த்தெல்லாம் மின்ஜாமத்தில் தூக்கம் வராது, படுத்துண்டா டிவியை போட்டுவிட்டு அந்த சப்தம் ஓடிண்டே இருந்ததுக்கு அப்புறம்தான் 1 மணிக்கு மேலே தூக்கம் வரும் வாளுக்கு. அதுக்கு பதிலாக ராமநாமா சொல்லலாமே, கிருஷ்ணநாமா சொல்லலாம், பகவன் நாமாவை போட்டு கேட்கலாமே தூக்கம் வரணும்னா. இன்னும் சில பேருக்கு 1 மணிக்கு கொட்டடா கூட இரான்னு முழிப்பு வந்துடும். முழிப்பு வந்தால் எலி மாதிரி பெரிச்சாலை மாதிரி எதையாவது எடுத்து வச்சு திங்கணும்னு தோணுமே தவிர ராமநாமாவை சொல்லணும். இந்த 1 மணிலேருந்து 3 மணிக்கு எதையுமே சாப்பிடக்கூடாது. இந்த சிஸ்டம் கிளியர் பண்ணிக்கிற ப்ராசஸ். அப்போ அது உடம்பு தன்னைத்தானே சரி பண்ணிக்கிற ப்ராசஸ் அது. அந்த சமயத்தில் எதையுமே சாப்பிடக்கூடாது. இப்போல்லாம் கவனிச்செல்லாம் 1 மணிக்கு தான் பஸ்ஸை கொண்டு நிறுத்துகிறான் ஒரு இடத்துல, கடைன்னு அடிக்கிறான், உள்ளே போய் தின்னுட்டு வரான். என்னமா தான் ஜெரிமானம் ஆகிறதோ எனக்கும் புரியல. ஆற்றுல சில பேர் எல்லாத்தையும் டப்பா டப்பாவாக வாங்கி வச்சுருவான். நீங்கள் பார்த்தெல்லாம் நைஸாக அந்த பெரிச்சாலை என்ன பண்ண எல்லோரும் தூங்கின அப்புறம் தான் எழுந்திருக்கும். அது எழுந்துன்னு இப்படி ஓடி போய் ரோட்டில் வச்சுன்னு திங்கு மத்தியில் அது மாதிரி ஃப்ரிட்ஜை திறந்து வச்சுன்னு தின்னுன்னு இருக்கான் டிவியை பார்த்துன்னு. யத்வக்ஷரம் நாமா கீதா. நாமா சொல்லலாமே அப்பெல்லாம், ஜம்முன்னு பகவன் நாமா சொல்லலாம், பகவத் ஸ்மரணை இருக்குது. வாக்கு அடைஞ்சவர்கள் யார் எப்போ வேணாலும் சொல்லலாம், யார் வேணாலும் சொல்லலாம். பிராமணன் தான் சொல்லணும், க்ஷத்ரியன் தான் சொல்லணும், வைசியன் தான் சொல்லணும், சூத்திரன் தான் சொல்லணும், ஹிந்து தான் சொல்லணும், ஹிந்து இல்லாதவா சொல்லக்கூடாது அப்படிலாம் எதுவுமே கிடையாது. யார் வேணாலும் சொல்லலாம், எப்போ வேணாலும் சொல்லலாம், எங்கே வேணாலும் சொல்லலாம்.
இங்கே தான் சொல்லலாம், இந்தியாவில் தான் சொல்லலாம். கர்மாவுக்கு அந்த நியமங்கள்லாம் உண்டு. கர்ம பூமின்னு சிலது, இந்த 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 கர்மாவை இந்த இடத்துல தான் பண்ணணும் அப்படிங்கிற நியமங்கள்லாம் உண்டு. அது மாதிரி அந்த நியமங்கள் கட்டுப்பாடெல்லாம் கிடையாது. எங்கே வேணாலும் சொல்லலாம். வாக்கடைஞ்சவர்கள் யார் வேணாலும் சொல்லலாம். சக்ருத்து எத்தனை தடவை சொல்லணும், எத்தனை ஆயிரம் எத்தனை லட்சம் சொல்லணும்னா ஒரு தடவை சொன்னால் போதும் இந்த பகவன் நாமாவை. அதுவும் ஒரு தடவையும் எப்படி ஸ்ரத்தா பக்தியோடு சொல்லணுமா? குளிச்சுட்டு விபூதிட்டுன்னு பட்டப்பட்டையாக விபூதிட்டு கண்ணை மூடிண்டு சிவபெருமான தியானம் பண்ணிண்டு மூலே கல்பத்ருமஸ்ய துருத கணகணிபம் சாரு பத்மாசனஸ்தம் வாமாங்காரூட கௌரி நிவிடகுஜபராபோக காடோபகூடம்னு பஞ்சாட்சர தியான ஸ்லோகம் இது. பகவான் அப்படி உட்காந்துட்டு ஒரு காலை மடக்கி ஒரு காலை தொங்க விட்டுண்டு பக்கத்தில் பார்வதி, அந்த பக்கத்தில் முருகன், இந்த பக்கத்தில் குஹ ஆஸ்லிஷ்ட பார்ஸ்வம் மகேஷம், இந்த பக்கம் பிள்ளையார், அப்படி கையை போட்டுன்னு எதிர்த்தாப்புல நந்திகேஸ்வரர், எல்லாரும் இருக்கிற மாதிரி பகவானை பரமேஸ்வரனை தியானம் பண்ணிட்டு இந்த நாமாவை சொல்லணுமா அப்படின்னால் பிரசங்காத்தி பேச்சு பிளாக்கில் சொன்னால் போகிறோம். பேச்சு பிளாக்னா என்ன? இந்த வருஷம் சார் தீபாவளி வருது, நான் வெடி இந்த ஊரில் வாங்க போகிறது இல்லை, சிவகாசிக்கு போய் நான் வாங்கிட்டு வர போகிறேன் அப்படின்னா மோட்சம். வெடி வாங்கிறதுக்கு சிவகாசி சிவன்னு வந்துருத்தோனோ முன்னாடி இந்த பேச்சு சொல்லும் போதே அந்த அந்த வார்த்தை சேர்றதோனோ இதுவாது தேவையில்லை. இதில் சிவான்னு பிரத்யக்ஷமாக இருக்குது. இன்னும் விளையாட்டாக சொல்லுவாள், நான் கடைக்குவே 10 கிலோ அரிசி வாங்கிட்டு வரப்போறேன்னா மோட்சம்னு. அரிசி வாங்கிட்டு வரப்போகிறேன் அப்படிங்கிறது அரிசிவா. அந்த வார்த்தை சேர்றதோனோ அரிசிங்கிறது சீல முடியறது, வாங்கிட்டு வருதுங்கிறது வாழ ஆரம்பிக்கிறது, சிவான்னு வந்துடுறதோன்னு அதில். இதெல்லாம் புண்ணியம். பிரசங்கம்னு பேர், பேச்சு பிளாக்கில் சொல்கிறது அப்படின்னு பெயர். அது எப்படி சார்னால் மருந்துக்கு அந்த சக்தி, மருந்துக்கு அந்த சக்தி. ஏதோ ஒரு இதில் வச்சு அந்த மருந்தை கொடுக்குறோமோன்னு நாம, அது எதோட கலந்து கொடுத்தாலும் அது வேலை செய்கிறதோனோ உள்ளே போகிறதோனோ அது மாதிரி இது. அகமாசு ஹந்தி தது, பாவம் முழுக்க போயிடும். அது எப்படி சார் போகும்? இவன் ஜென்ம ஜென்மாவாக பண்ணியிருக்கான், தெரிஞ்சு பண்ணியிருக்கான், தெரியாமல் பண்ணியிருக்கான், ரகசியமாக பண்ணியிருக்கான், படசியமாக பண்ணியிருக்கான், புத்திபூர்வமாக பண்ணியிருக்கான், புத்தி இல்லாமல் பண்ணியிருக்கான், எத்தனையோ விஷயங்கள் இருக்கே. தன்னுடைய பாவத்தை ஒரு தடவை நாமான்னு சொல்லிட்டா எப்படி போகும்னா, நீ சொல்கிற பகவன் நாம சங்கீர்த்தன பலத்தினால் அது போகல, பகவானுடைய கருணையினால் போகிறது. பவித்திர கீர்த்திம் அலங்கிய சாசனம் அப்படின்னா மீற முடியாததான ஆர்டரை உடையவர்னு அர்த்தம், ஆஜ்ஞையை உடையவர்னு. அவருடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு தான் இந்த பிரபஞ்சம் இயங்கிறது. பீஷாஸ்மாத் வாதः பவதே பீஷோதேதி சூர்யः பீஷாஸ்மாதக்னிச்சேந்திரச்ச மிருத்யுர்தாவதி பஞ்சம இதி அப்படின்னு உபனிஷத்து சொல்கிறது. காற்று இயங்கிறது, அக்னி சுடுறது, யமன் அவனுடைய வேலையை பார்க்குறான், சூரியன் அவனுடைய வேலையை பார்க்குறான். அவரவர்களுடைய வேலையை பார்க்கிறார்கள். அப்படின்னா யாருடைய கட்டளைக்கு பயந்து? யாருடைய கட்டளைக்கு பயந்து? பகவானுக்கு பயந்து. எல்லாம் சொல்கிறோமே நம்மளால். அந்த 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 6:30ன்னா 6:30 மணிக்கு சூரியன் உதயமாறானே, காற்றுனா காற்று கரெக்டாக அடைக்கிறது, மழைன்னா மழை முன்ன பெஞ்சாலும் பெஞ்சுடுறது. 10 வருஷம் மழையே பெய்யாமல் இருந்தால் நீங்கள் எங்கே போக முடியும்? ஜலத்தை எப்படி நீங்கள் கிரியேட் பண்ணுவேன்? எல்லாம் பகவான் கொடுத்ததுனால நாம் ஜீவிக்கிறோம். நாம் பண்ணுற தப்புனால இது அதோட ஒரு எல்லையை தாண்டி நம்மளை பயமூர்த்தி காமிக்கிறது. அது பஞ்சபூதங்கள் இருக்கு பாருங்க, பகவானுக்கு கட்டுப்பட்டு இயங்கிறது. நீங்கள் அதர்மத்தை மிகுதியாக பண்ண ஒரு சமயத்தில் பகவான் என்ன பண்ணுறான்? கோபத்தை அடைகிறான். பகவானுக்கு 2 சரீரம் சிவபெருமானுக்கு. கோராண்யா சிவான்யா யச்சத ருத்ரியஞ்சுஹோதி யைவாஸ்ய கோரா தனூ தாந்தேன சமயதி யத்வசோர்தாரா அஞ்சுஹோதி யைவாஸ்ய சிவா தனூ தாந்தேன ப்ரீணாதி அப்படின்னு வேதம் சொல்கிறது. கோராண்யா சிவான்யா, கோரமான சரீரம்னு ஒன்று, சிவமான சரீரம்னு. கோரமான இதையே 2 வகையாக சொல்லலாம். சிவமான சரீரங்கிறது நடராஜா, தட்சிணாமூர்த்தி, சந்திரசேகரர், சோமாஸ்கந்தர், சாம்ப பரமேஸ்வரர். கோரமானது வீரபத்ரன், பைரவர், காலபைரவர், இதெல்லாம் கோரமானது அப்படி எடுத்துக்கலாம். ஆனால் வேதம் அப்படி சொல்லலை. கோரமான சரீரம்னா எது அப்படின்னு வேதம் சொல்லும்போது சுச்ச திருஷ்ணாச்சா அஷ்ணுஷ்சா நாஹுதிஷ்சா அசனயாச்ச பிபாசாச்சா சேதிஷ்சா மதிஷ்சா ஏதாஸ்தே அக்னே கோராஸ்தனுவஹா. எடுத்துக்கோ இந்த பையன், பெரிய பையன்.
பெரிய உலகம் முழுக்க கவனிச்சல்னா பெரும் பஞ்சம் வரது. பெரும் பஞ்சம் வரது, பெரும் பட்னி வரது, பெரும் புயல் ஏற்படுறது, பெரும் காற்று அடிக்கிறது, பெரும் தீ விபத்து ஏற்படுறது, அதிகப்படியாக மழை பெய்யறது, பூகம்பம் ஏற்படுறது, கடல் பொங்கிறது. இதெல்லாம் சிவபெருமானுடைய கோபம்னா. ஏதாஸ்தேக்னே கோராஸ்தனுவஹா அப்படிங்கிறது. அப்படி கொஞ்சம் மிஞ்சி காமிக்கிறான் பகவான். என்னமோ நான் பெரட்டி விடுவேன் அப்படிங்கிறையே ஒன்றை கிளப்பி விட்டால் ஒன்றால் தடுக்க முடியுமான்னு அர்த்தம். எதாவது ஒன்று கிளம்பினதுன்னா கடல் சுருண்டு வந்ததுன்னா எங்கே போகிறது? சுருட்டி இழுத்துன்னு போயிடுது உள்ள. சுனாமி வரத்து சுருட்டி உள்ள இழுத்துன்னு போயிடுது. ஒரு சின்ன மழை 1 மணி நேரம் பேஞ்சதுக்கு அப்படியே பிறண்டு போயிடுது திருநெல்வேலி ஜில்லாவே ஒரு நாள் பெஞ்ச மழைக்கு. இப்படி பகவான் பண்ணுவாரானால் பண்ணணும்னு எண்ணம் கிடையாது பகவானுக்கு. நீங்கள் உங்களோட செய்கை காரணம் அது. உலகத்தில் இந்த பூமி எல்லாருக்கும் சொந்தம், உங்களுக்கு மட்டும் சொந்தம் கிடையாது. எத்தனை ஜீவராசிகள் இந்த பூமியில் வாழறது. மனுஷன் எவ்வளோ நாசப்படுத்துகிறான். அதுதான் இந்த பிரச்சனையே. மனுஷன் இதை நாசப்படுத்துகிறான். மற்ற ஒரு காலத்தில் சாணி போட்டு முழுகுவா, வாசலை பெருக்குவா, கோலமிடுவா, இதெல்லாம் தான் பண்ணுவாளே தவிர ஜீவராசிகளை கொல்ற ஒரு மருந்துங்கிறது நம்மக்கிட்ட கிடையாது. வேப்பிலையை போட்டால் கொசு வராது, வேப்பிலை புகையை போட்டால் கொசு வராது. கொசு செத்து போகுமா என்ன? சாகாது. சூடத்தை போட்டுவிட்டா எறும்பு அண்ணண்ட போயிடும், எறும்பு செத்து போயிடுமா என்ன? போகாது. இப்போ நாம் பண்ணுறது முழுக்க ஏதாவது ஒன்று வந்ததுன்னா அதை கொல்ற பதார்த்தமாகவே வச்சுட்டுருக்கோம். எல்லாத்தையும் கொல்ற மாதிரியே மருந்துகள். இந்த உலகத்தில் இன்னொன்று ஜீவனை வாழக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீ யார்? அதுதான் இந்த கேள்வியே. உன்னோட வாழ்க்கையில் குறுக்கிட்டா அதை நீ அப்புறப்படுத்தலாமே தவிர அதை அழிக்கிறதுக்கு உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா? அது சிவன் சார் இருக்கார் பற்றியில் அவரோட அந்த புஸ்தகத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். அவர் என்ன விஷயம்னா அபூர்வமானது. ஒரு ஜீவனை நீ கொன்னா அங்கே என்ன நடக்கிறது ப்ராசஸ் அப்படின்னா, ஒரு எறும்பை கொண்டுட்டோம்னு வச்சுக்கோங்க. எறும்பு 10 நாள் வசிக்கணும்னு அதனுடைய தலையில் இருக்கிறதே கண்டம்னு சொல்லுவாள். நீங்கள் 6ஆவது நாள் அதை கொண்டுட்டு மிச்சம் 4 நாள் அது வாழ்ந்து என்னத்தை அனுபவிக்கணும்னு இருக்கோ அதெல்லாம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அந்த பிராரப்தங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக, இந்த ஆட்டோமேட்டிக் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர்லாம் நடந்துட்டு இருக்கிறது தான். நீங்கள் கண்டுபிடிச்சதெல்லாம் புதுசாது. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அந்த பாபத்தை நீங்கள் ஏற்றுக்கிறேன். இன்னும் புரியுற மாதிரி சொல்கிறேன். உயர்ந்த மகான்கள் இருக்கா, அவளுடைய சொரூபமே என்னன்னு நமக்கு தெரியாது. அவளை பற்றி தூஷிக்கிறது, இவர் எவ்வளோ பெரிய ஃப்ராடு தெரியுமா சார் அப்படின்னு சொல்கிறது. சொன்னால் என்ன ஆகும்னா, அவளுக்குன்னு ஏதாவது பிராரப்தம் இருந்ததுன்னா அதை நம்ம தலையில் வந்துடும். அது அந்த பாபம் நம்மக்கிட்ட வந்துடும். நல்லவர்களை பற்றி பேசினா அவளுடைய புண்ணியம் நமக்கு வருங்கிறதுனால தானே பேசணும். நாம் மகான்களை பற்றி பேசினா, பாகவதாலை பற்றி பேசினா, புண்ணியாத்மாக்களை பற்றி பேசினா அந்த புண்ணியம் நமக்கு வரும்னு தானே பேசுகிறோம். பாபிகளை பற்றி பேசினா அந்த பாபம் உங்களுக்கு வந்துடும். அதான் விஷயம். அதனால தான் பேசக்கூடாதுங்கிறது. பகவான் அந்த கோரமான வடிவத்தை வச்சுன்னு கட்டுப்படுத்துறதுனால எதையும் அவனால் மாற்ற முடியும். கர்த்தும் அகர்த்தும் அந்யதா. அதனால தான் ஈஸ்வரன்னு பேர், சக்தன்னு சொல்கிறது. நீங்கள் சிவான்னு சொல்லிட்டா உங்கள் பாப்பம் எப்படி போகும்னா புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஒரு சிஸ்டத்தில் அது அமஜாமில சரித்திரத்துலையும் சொல்ல போகிறா, இங்கேயும் சொல்கிறேன். இந்த டிஸ்ட்ரிக் கோர்ட் இருக்குது பற்றியில், அது 5-6 வகை உண்டு. தாலுக்காவில் இருக்கும், முனிசிபல் கோர்ட்டுன்னு இருக்கும், அப்புறம் டிஸ்ட்ரிக் கோர்ட்டுன்னு இருக்கும், அப்புறம் பார்த்தா ஹைகோர்ட்டுன்னு இருக்கும், அப்புறம் பார்த்தா சுப்ரீம் கோர்ட்டுன்னு இருக்கும். இதில் எல்லாம் ஒரு கேஸு ஆர்கியூமெண்ட் நடந்து கடைசியில் சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் ஆயிடுறது. ஒருத்தனை குற்றவாளின்னு சொல்லிட்டு மரண தண்டனை கொடுத்துட்றார். அதை தாண்டி உடனே அவன் ஜனாதிபதிக்கு ஒரு அப்ளிகேஷன் போடுறானே, என்னது அது, கருணை மனோன்னு. அவனை விடுதலை பண்ணுறார் ஜனாதிபதினா. இப்போ என்ன கேள்வின்னா, இத்தனை கோர்ட்டில் இதை விசாரியம் பண்ணாலே இவர்கள்லாம் முட்டாளா, சட்டங்கள்லாம் பொய்யா, வேஸ்டா, அவன் நல்லவனா? இதான் இந்த கேள்வியே.
ஜட்ஜ்மெண்ட்டு இவன் கெட்டவன்னு சொல்லி தானே மரண தண்டனை கொடுத்துருக்கு. அப்படி இருக்கிறதே ஜட்ஜி சொன்னத்தை மாத்திரத்துக்கு ஜனாதிபதிக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்குன்னு சொல்லி தானே நாம் அந்த அப்ளிகேஷனை போடுறோம். ஜட்ஜி சொன்னாலும் ஜனாதிபதி அவன் குற்றவாளி தான், ஆனால் ஜனாதிபதி நினைச்சா அவனை விடுவிக்கலாம்னு சொல்கிறோமோனோ. இந்த சிஸ்டம் தான் பகவான்கிட்ட. இது பரியந்தம் அந்த சிஸ்டத்தில் விட்டுட்டு கடைசியில் ராமா கிருஷ்ணா பரமேஸ்வரா பிரபோ என்னை ரட்சின்னா பகவான் விட்டுருவான் மனப்பூர்வமாக. அந்திம காலத்தில் நாராயணன் அஜாமில சரித்திரத்தில் அதான் வரப்போகிறது. அது மரண சமயத்தில் அவன் சொன்னாங்கிறதுனால அந்த வார்த்தையை சொன்னாலே போயிடும் பாவங்கள்லாம். அந்த பகவானை போய் நீ துவேஷிக்கிறாயே, உனக்கு மகனாக பிறந்ததை நினச்சி நான் வருத்தப்படுறேன், உன் சம்பந்தமான இந்த சரீரத்தை வச்சுக்கிறதுக்கு நான் விரும்பலேன்னு சத்ய பிரஜஜ்வால சமாதிச்சாக்னினா ததஸ்வபர்த்து சரணாம்புஜாசவம் ஜெகத்குரோஹோ சிந்தயத்தீன சாபரம். உலகம் முழுக்க எந்த பகவானுடைய சரணத்தை தியானம் பண்ணுறதோ அந்த பரமேஸ்வரனுடைய சரணத்தை இவன் தியானம் பண்ணி தன் சரீரத்தை தியாகம் பண்ண அந்த சதியே ஹிமவானுக்கும் மேனைக்கும் பெண்ணாக பார்வதிங்கிற பெயரில் பிறந்து 5 வயசில் பரமேஸ்வரனை குறித்து தவம் பண்ணி கல்யாணம் பண்ணிண்டாள்னு சரித்திரம். இப்படி சதி உயிரை விட்ட உடனே சதியோடு வந்த அந்த பூத கணங்கள் இருக்கு பாருங்க. இவ யாகத்துக்கு வரத்தே அந்த யாகத்துக்கு சில பூதகணங்கள் வந்திருக்கு. அதெல்லாம் உள்ளே பூந்து சண்டைக்கு வர பிருகு மகரிஷி அதை திருப்பி அடிக்கிறதுக்கு அவர் ஒரு பூதத்தை கிளப்பி விட நாரதர் போய் சிவபெருமான்கிட்ட சொல்ல சிவபெருமான் தலையிலேருந்து ஒரு ஜடையை பிச்சு போட அது வீரபத்திரராக கிளம்பி அது யாகத்தில் உள்ள அத்தனை பேரையும் தேவதைகளை அடித்து விரட்டி துவம்சம்னு எடுத்து சில பெரிய மீட்டிங்லாம் பார்த்து முடிஞ்சவொடனே பார்த்தா எங்கே பார்த்தாலும் சோடா பாட்டிலும் சைக்கிள் செய்யணும் சேர் உடஞ்சி கிடக்கு பார்த்தீங்களா. அது மாதிரி துவம்சம்னுட்டு போயிட்டார் வீரபத்ரர். அடி ஒப்பி எல்லாமே இந்த கை முறிஞ்சு கால் முறிஞ்சு தலையை கடைசியில் இந்த தக்ஷன் இருக்கான் பாருங்க, அவன் தலையை பிச்சு நெருப்பில் போட்டுவிட்டான். கடைசி சுவாகா அதுதான். இத்தனையும் முடிஞ்சு கடைசியில் அவன் தலையை திருகி யாக குண்டத்தில் போட்டுவிட்டான். உடனே தேவதைகள்லாம் போய் பரமேஸ்வரன்ட்ட பிரார்த்திச்சு இப்படி கோவப்படலாமா, நீங்கள் கோவப்பட்டால் ஆகுமா, நீங்கள் தானே எல்லாத்துக்கும் ஆதாரமாக உள்ளவர்னு சொல்லி அவரை சமாதானப்படுத்தி அழிச்சுன்னு நாராயணனும் அழிச்சுன்னு அப்போ பகவான் சொல்லி நான் வேற பகவான் வேற சிவபெருமான் வேறேன்னு நினச்சி ஒருத்தன் பேசினாலே அவனுக்கு ஞானம் சித்திக்காதுங்கிறார் பகவான். அந்த இடத்துல இருக்குது பாகவதத்தில். விஷ்ணுவை வசத்தின்னு சொல்லி சிவனை மட்டப்படுத்தி பேசினாலோ சிவனை வசத்தின்னு சொல்லி விஷ்ணுவை மட்டப்படுத்தி பேசினாலோ அவனுக்கு ஞானம் சித்திக்காது. அதனால தான் தமிழில் அபூர்வமான ஒரு வார்த்தை, ஒரு பழமொழி, அரியும் சிவனும் ஒன்று அறியாதவன் வாயில் மண்ணு அப்படிம்பாலும் ரெண்டும் ஒன்று தான். நீ புரிஞ்சுக்கலைன்னா மண்ணு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸ்வரூபந்தான் ரூபந்தான் வேறையே தவிர ஸ்வரூபம் ஒன்று தான். குஞ்சாலாடுன்னு சொல்கிறோம், பூந்தின்னு சொல்கிறோம், ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? ரெண்டும் ஒன்று தான். இது பிடிச்சிருக்கு, அது தூளாக இருக்குது, அதான் வித்தியாசம். ரெண்டும் ஒன்று அதே மாதிரி தான். இது ரெண்டு பேரும் ஒருத்தர் தான். அவளுக்கு சுச்சி ருச்சியாக சாப்பிட்றாவா, அதுதான் விஷயம். அவளுக்கு பிடிச்சதை அவள் சாப்பிட்றா, இஷ்டப்பட்டது. பகவான் பார்வதியை கல்யாணம் பண்ணின்னு பிரகாசிக்க அந்த சுவாயம்பூ மனுவனுடைய வம்சத்தை சொல்லும்போது ரெண்டாவது பிரியவர்தன்கிற மூத்த பையன் தபஸுக்கு போயிட்டான். அதனால் ரெண்டாவது பையனுடைய வம்சத்தை சொல்கிறார். அதாத கீர்த்தயே வம்சம் புண்ணியகீர்த்தே குருத்வஹ ஸ்வயம்புவஸ்யாபி மனோஹோ ஹரேரம்சாம்ச ஜன்மனஹ பிரியம் விரதோத்தான பாதௌ சதரூபாபதே சுதௌ வாசுதேவஸ்ய கலயா ரக்ஷாயாம் ஜகதி ஸ்திதௌ ஜாயே உத்தான பாதஸ்ய சுனீதிஹி சுருச்சிஸ்தயோஹோ சுருச்சிஹி பிரேயசி பத்யுஹு நேதராயத் சுதோ த்ருவஹ ஏகதா சுருச்சேः புத்ரம் அங்கமாரோப்ய லாலயன் உத்தமம் நாருருக்ஷந்தம் த்ருவம் ராஜாப்யநந்தத ததா சிகீர்ஷமானந்தம் சபத்ன்யாஸ்தனயம் த்ருவம் சுருச்சிஹி ஷృణ్వతో ராஜ்ஞः ஷேர்ஷ்யமாஹாதி கர்விதா நவத்ஸ நிருபதேர்தృஷ்ண்யம் பவானாரோఢுமர்ஹதி ந கிரஹீதோ மயா யத்வம் குக்ஷாவபி நிருபாத்மஜா
பாலோசி பதனாத்மானம் அந்யஸ்திரீ கர்ப்பசம்பிருதம் நூனம் வேத பவான் யஸ்ய துர்லபேர்த்தே மனோரதः தபசா ஆராத்ய புருஷம் தஸ்யைவானுக்ரஹேண மே கர்ப்பேத்வம் சாதயாத்மானம் யதீச்சசி நிருபாசனம். சில விஷயம் பேசும்போது அப்படி உற்சாகமாக பேசுவா. எல்லாமே சந்தோஷமாக பேசினாலும் சில இடம் பேசுகிறதே உற்சாகம் வருமோன்னு அது மாதிரி அதாத்த கீர்த்தையே வம்சங்கிறார். நான் கீர்த்தனம் பண்ண போகிறேன் பகவானோட வம்சத்தை. ஹரேஹே அம்ச அம்ச ஜென்மனா. பகவான் நாராயணன், நாராயணனுடைய புள்ள பிரம்மா, பிரம்மாவனுடைய புள்ள மனு, மனுவனுடைய புள்ள உத்தானபாதன், உத்தானபாதனுடைய புள்ள துருவன். 5வது பகவானுக்கு எள்ளு பேரன். உத்தானபாதனுக்கு 2 மனைவி சுனீதி சுருச்சின்னு. சுனீதி அப்படின்னாலே சம்ஸ்கிருதத்திலேயே அதுக்கு அர்த்தம் இருக்கும். சோபனா நீதிஹி எஸ்யாசா, ரொம்ப சாத்வியவன். சுருச்சின்னா சுதராம் ருச்சிஹி, ரொம்ப இஷ்டமானவள் ராஜாவுக்கு, ரொம்ப கெட்டிக்காரி. மூத்தவள் சாது ப்ளஸ் அசடு, 2ஆவள் ரொம்ப கெட்டிக்காரி ப்ளஸ் துட்ட. அது எப்படி சார்னா, மூத்தவள் சாதுவாக இருக்கிறதுனால தான் 2ஆவளே வரா. மூத்தவள் இருக்கிறபடி இருந்தால் 2ஆவள் எப்படி வர முடியும் சொல்லுங்க? அவள் கரெக்டானபடி இருந்துட்டு வந்துட முடியுமா? ரொம்ப சாத்வி அவள். அதனால் அவள் ஒதுக்க ஆரம்பிச்சுட்டா. பொதுவாகவே கலி தர்மத்தில் சில விசேஷம், ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம், இதெல்லாம் நமக்கு என்ன காமிக்கிறதுனா, ராமாவதாரத்தில் இருந்த மாதிரி கிருஷ்ணாவதாரத்தில் பகவான் இல்லை. ராமாவதாரத்தில் ரொம்ப நேர்மையாக ரொம்ப நல்லவனாக இருந்தான் பகவான். கிருஷ்ணாவதாரத்தில் பகவான் சொல்கிறான் ரொம்ப நல்லவனாக இருக்கக்கூடாதுங்கிறான். ராமாவதாரத்தில் ரொம்ப நல்லவனாக இருந்தான் பகவான், கிருஷ்ணாவதாரத்தில் சொல்கிறான் ரொம்ப நல்லவனாக இருக்கக்கூடாது. நல்லவனுக்கு நல்லவனாக இருக்கணும், கெட்டவனுக்கு கெட்டவனாக தான் இருக்கணும். இல்லைன்னா இந்த ஜெகத்தை சமாளிக்க முடியாது. இவனை ஒதுக்கி ஓரமாக வச்சு இந்த சுனீதியை அவள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்குபை பண்ணிட்டு பகவத் சங்கல்பத்தினால இவளும் கர்ப்பமாயிட்டான். பகவான் நினச்சா எப்போ வேணாலும் நடக்குமோனும். இப்படி ஒதுக்கி வச்சவள் இவள்கிட்ட எப்போ ராஜா பழகினா, எப்போ இவ பிரியமாக இருந்தா, எப்போ கர்ப்பமானான்னு இவளுக்கு ஆத்திரம் தாங்களே, கோபம் வர. இதே சமயத்தில் இவளும் கர்ப்பமாக இருக்கா. இவ பிளான் பண்ணதுக்கே என்ன காரணம்னா, அவள் மூத்த மகிழ்ச்சி, அவள் தான் தர்ம பத்னி, அவள் தான் பட்ட மகிழ்ச்சி, அவளுக்கு பிறக்கிற குழந்தைக்கு தான் சட்டப்படி வாரிசு அப்படிங்கிறத அவளுக்கு குழந்தை பிறக்காமல் பண்ணிவிடணுங்கிறதுக்காக இப்படிலாம் தோணும் புத்தி. ஆனால் தெய்வ சங்கல்பம்னு ஒன்று இருக்கணும். கட்சியை கைப்பற்றி ஆட்சியை கைப்படணும்னு பிளான் பண்ணி எலெக்ஷன்லாம் பண்ணி பிரைம் மினிஸ்டர்னு போஸ்ட்டுக்கு வரத்தே ஜனாதிபதி கழித்து போட மாட்டேன்னு சொல்லிட்டான். போட முடியுமா? யோகம்னு அதுக்கு ஒரு சட்டம், யோகம்னு ஒன்று இருக்கணும். என்ன பண்ணாலும் அது நடக்கிறது தான் நடக்கும். அழகா சுனீதி புத்திரன் அடைஞ்சால், சுருச்சிக்கும் புள்ள பிறந்தது. இருந்தாலும் அவள் மேலே மேலே ஆத்திரத்தை காமிக்கிறாள். ராஜாவையும் இந்த குழந்தையுமே சேர விடாமல் பண்ணுறாள். ஒரு நாளைக்கு உத்தமனை மடியில் வச்சுன்னு கொஞ்சின்னு இருக்கிறதே துருவசுவாமி அங்கே வர, தானும் அப்பா மடி ஏறணும்னு நினைக்கிறதே அவனை அதட்டி அண்ணண்ட பொண்ணு சொல்லி, நீ அப்பா மடியெலாம் ஏறக்கூடாது. ஏன் அம்மான்னா, என் வயத்தில் பிறக்காதனால ஏறக்கூடாது, உனக்கு பிறக்கணும்னு ஆசை இருந்தால் என் வயத்தில் பிறந்து அப்புறம் ஏறி போயிட்டு வான்னு அதட்டி விட, தன் அப்பா மடி ஏற விடாமல் பண்ணிட்டாளேன்னு வருத்தப்பட்டுன்னு அம்மாட்ட சொல்ல, இவளுக்கு என்ன சொல்கிறதுனே புரியல. தானும் மனைவி தானே, இந்த குழந்தைக்கும் அவன் தானே அப்பா, இதை அவன் தானே சொல்லணும். என் குழந்தை நீ என்ன மடி ஏறாதே நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னு அவன் தானே சொல்லணும். அப்போ அவனே பேசாமல் இருந்தான்னா இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு ஒரு பயம் வர்றது. அப்போ அவளே ஒரு தைரியத்தை அடைஞ்சு சொல்கிறாள், எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இருக்குது துருவா உலகத்தில். என்ன தீர்வு அப்படின்னா, பகவத் சரணம்ங்கிற தீர்வு. உத்தான பாத நிருபதேஹே மனுநந்தனஸ்ய ஜயா பபூவ சுருச்சிஹி நிதராமபீஷ்டா அந்யாசுநீதிரிதி பர்த்துரணாத்ருதாசா த்வாமேவ நித்யமகதிஹி சரணம் பிரபன்னா உத்தான பாத நிருபதேஹே. துருவச்சரித்திரத்தில் சொல்லும்போது பட்டத்திரி சொல்கிறால், துவாமேவ நித்தியம் அகதிஹீனா,
அகதீன்னு நீ சொல்கிற மாதிரி கதி இல்லாதவான்னு, அந்த வார்த்தைக்கு அது அர்த்தம் இல்லை. ஆன்னா விஷ்ணுன்னு அர்த்தம் சம்ஸ்கிருதத்தில். அகர முதல எழுத்தல்லாம்னு சொல்கிறோமோ. அஹா அப்படின்னா விஷ்ணு அப்படின்னு அர்த்தம். பகவான் கதின்னு அர்த்தம். அவளுக்கு பகவானை சரணமடைய, பகவத் சரணத்தை பிடிச்சிக்கோ. மகாலட்சுமியே பகவானை காலை பிடிச்சின்னு இருக்காள். உலகமே எந்த மகாலட்சுமியை பிடிச்சின்னு இருக்கோ அவளே பகவான் காலை தான் பிடிச்சின்னு இருக்கா. சுவயம்பூ முதலிய பெரியோர்கள்லாம் பகவானை ஆராதிச்சு தான் பிரம்மா முதலியவர்கள்லாம் உயர்ந்த இடத்தை அடைஞ்சார்கள். அந்த பகவானை நீனும் பஜின்னு சொல்ல குழந்தை இப்படி தான் சொன்னார். நீ பூஜை பண்ணணும், ஜபம் பண்ணணும், பாராயணம் பண்ணணும், கண்ணை மூடி தியானம் பண்ணணும் அப்படிலாம் அவள் ஒன்றுமே சொல்லலை. பகவானை பஜின்னு தான் சொன்னாள். பஜனம் எந்த ரூபத்திலேன்னு அவள் சொல்லலை. தபஸ் பண்ணுன்னா, தபஹாங்கிற வார்த்தைக்கு எத்தனையோ அர்த்தம் இருக்குது. பண்ணி கிடக்கிறதும் தபஸ் தான், மௌனமாக இருக்கிறதும் தபஸ் தான், எத்தனையோ விஷயம் இருக்குது. இந்த குழந்தை வீட்டை விட்டு வெளியில் வந்து ஊரை விட்டு வெளியில் போயிடுது, யாருமே தடுக்கலை. எங்கே போகிறது இந்த குழந்தை, யார் என்ன பண்ண போகிறதுன்னு எல்லோரும் கவலைப்படுறதே நாரதர் வரார். இது மாதிரி நிர்கதியாக போனவால் பகவான் டேக் ஓவர் பண்ணிக்கிறத எப்படி பண்ணிப்பான்னா மகான்கள் மூலமாக பண்ணிப்பான். பகவானுக்கு கைகளே மகான்கள் தான். அவர்கள் மூலமாக தான் அவர்களை டேக் ஓவர் பண்ணிக்கிறது. நதேவா தண்டமாதாய ரக்ஷந்தி பசுபாலவத் எம்ஹி ரட்சித்து மிச்சந்தி சத்புத்தியா யோஜனே ரீத்தம்னு உபனிஷத் வாக்கியம். பகவான் காப்பாற்றுறான்னா நதேவா தண்டமாதாய ரக்ஷந்தி பசுபாலவத். ஒரு மாடு மேய்க்கிறவன் ஆடு மேய்க்கிறவன் எப்படி கையில் கம்பை வச்சுன்னு அந்த ஆட்டை காப்பாற்றுறானோ அது மாதிரி பகவான் காப்பாற்றல. பின்ன எப்படின்னா யாரை காப்பாற்றணும்னு பகவான் நினைக்கிறானோ அவர்களுக்கு சத்புத்தியை கொடுப்பான். எந்த ரீதியில் கொடுப்பான்னால் மகான்கள் மூலமாக தான் கொடுப்பான். நாரத சுவாமி வரார். யார் என்னங்கிற விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு, உனக்கு அப்பா மடி தானே ஏறணும், நீ வா, நான் உன்னை அப்பா மடியில் உட்காத்தி வைக்கிறேன்னு சொல்ல, எனக்கு பகவானை தான் பார்க்கணும்னு சொல்ல. பகவான் சுலபம் இல்லை, நீ நினைக்கிற மாதிரி சுலபம் இல்லைப்பா அப்படின்னு சொல்ல, தாத்தா நீங்கள் இருக்கலேன்னு குழந்தை. ஒரு குருநாதர் என்னத்துக்கு? சுலபமில்லாத பகவானை சுலபமாக்கி தரத்துக்கு தானே. அந்த குருநாதரை போய் பிடிச்சுன்னுட்டா பகவானை கிடச்சிருவான் கையில் அப்படின்னு உடனே சந்தோஷமாகி இந்த குழந்தை ஐஷன் வந்து மதுவனத்தில் துவாதசாட்சரிங்கிற மந்திரத்தை உபதேசம் பண்ணி பகவான் எப்படி இருப்பான்ங்கிறத வர்ணித்து பகவானுடைய ரூபத்தை தியானம் பண்ணிண்டே இதை ஜபம் பண்ணு. பொதுவாக அதுக்கு தான் தியான ஸ்லோகங்கள்லாம் சொல்கிறது. ஒரு மந்திர ஜபம் பண்ணுறதே தியான ஸ்லோகம் சொல்கிற மாதிரில அந்த அர்த்தம் என்னென்னு அவள்கிட்ட கேட்கணும். பெரும்பாலான வாழ்க்கை அது தெரிஞ்சிருக்காது. இப்போ நான் சொன்னேன் பாருங்க, பஞ்சாட்சரம் மூலைய கல்பத்ருமஸ்ய துருத கணகாணிபம். கல்பத்ருமங்கிற அந்த கல்பக விருட்சத்துக்கு அடியில் மூலே பரமேஸ்வரன் உட்காண்டிருக்கான். கனகநிபம் மலை மாதிரி, தங்க மலை மாதிரி உட்காண்டிருக்கான். சாரு பத்மாசனஸ்தம், பத்மாசனத்தில் பகவான் உட்காண்டிருக்கான். வாமாங்கரூட கௌரி நிபிட குஜபரா போக காடோபகூடம். இடது பக்கத்தில் உட்காண்டிருக்காள் பார்வதி. அந்த பார்வதி எப்படி பகவான் வச்சுருக்கான்னா இப்படி கையை வச்சு அணைச்சிருக்கான். அந்த கை முருகன் பரிந்தம் நீண்டு இருக்கு, இந்த பக்கம் பிள்ளையார் பரிந்தம் கை நீண்டு, இப்படிலாம் வர்ணிக்கிறது. இப்படிலாம் நினச்சிட்டே தான் அந்த பஞ்சாட்சரம் ஜபம் பண்ணணும். இது மாதிரி எந்த மந்திரத்தை எடுத்தாலும் தியான ஸ்லோகம்னு இருக்கும். அது மாதிரி துவாதசாட்சரிக்குள்ள தியான ஸ்லோகத்தை சொல்லி நீ பகவானை தியானம் பண்ணிட்டு உனக்கு எதிர்த்தாப்புல பகவான் சங்க சக்கரத்தோட மந்தஹாசத்தோட ஒன்றை பார்க்குற மாதிரி நிற்கிற மாதிரி தியானம் பண்ணிட்டு ஜபம் பண்ணுன்னா அபிமுகமாக நம்ம ஹிருதயத்தில் இருந்துன்னு இப்படி பகவான் இப்படி இருக்கா மாதிரியும் தியானம் பண்ணலாம், நம்மளை பார்க்குற மாதிரியும் தியானம் பண்ணலாம். நம்மளை பார்க்குற மாதிரி தான் தியானம் பண்ணுறது. அதை சொல்லி கொடுக்க குழந்தை பண்ணின 5வது மாதம் தேவதைகள்லாம் போய் பகவான்கிட்ட சொல்லி பகவான் வந்துட்டான். வந்து துருவான்னு கூப்பிட்டா அது சமாதி சித்திச்சு கொடுத்தா. 5வது மாதத்தில் உள்ளே தெரிகிற அந்த ரூபத்தை மறைக்க பகிஸ்திதம் ததவஸ்தம் ததர்ஷான்னு வெளியில் தெரிய ஒன்றே பகவான் அப்படி பகவானை பார்த்து இப்படி கையை நீட்டுட்டான் துருவசுவாமி. பகவான் அப்படின்னு இப்படி பண்ணணும், இல்லைன்னா இப்படி கட்டிக்கணும், இல்லைன்னா நமஸ்காரம் பண்ணணும், இதெல்லாம் எதுவுமே பண்ணலை. இல்லை பயந்து பின் வாங்கணும். பின்ன என்ன பண்ணினான்னா இப்படின்னது என்னன்னா முதல்ல அப்படின்னு கையை நீட்டின்னு தானே அப்பாட்ட போனான் மடி ஏறணும். அது நிறைவேறாமல் தானே இங்கே வந்திருக்கான். நீவே பகவானை பிடிச்சிக்கோ, பகவான் ஒன்று மடியில் வச்சுட்டு கொஞ்சம் வரணும் தானே சொல்லி அனுப்பிச்சிருக்கா. என்னை கொஞ்சுங்கிற மாதிரி கையை நீட்ட
பகவான் தன் கையால் அப்படி குழந்தை தன்னதை தடவி கொடுக்குறான். கிருதாஞ்சலிம் பிரம்மமயேன கம்புனா பஸ்பர்ஷபாலம் கிருபயா கபோலே. சங்கத்தினால கன்னத்தில் தடவி கொடுக்க 12 ஸ்லோகம் பகவானை குறித்து ஸ்தோத்திரம் பண்ணுறார் துருவசுவாமி. யோந்த பிரவிஷ்ய மம வாசமிமாம் பிரசுப்தா சஞ்சீவயத்யகில சக்திதரஸ்வதாம்னா அந்யாம்ச்ச ஹஸ்தச்சரணஸ்ரவணத்வகாதீனி பிராணான்னமோ பகவதே புருஷாய துப்யம் பக்திம் முஹுப் பிரவஹதாம் त्वयि मे प्रसङ्गः भूयादनन्तमहता मम लाशयानां येनाञ्जसोल्बणमुरुव्यसनं भवाद्धिं नेष्ये भवद्गुणकथामृतपानमत्तः. இந்த இயக்கத்துக்கே காரணம் பகவான் உள்ள அனுப்பிரவேசம் பண்ணத்தினால தான். தத் சிருஷ்டுவா ததேவா அனுப்பிராவிஷத்து ததனுப்பிரவிஷ்யா அப்படிங்கிறது வேதம். இந்த ஜகத்தை சிருஷ்டி பண்ணினதோடு இல்லாமல் அதற்குள்ளே பிரவேசம் பண்ணுறான் பகவான். பிரவேசம் பண்ணலைன்னா அது சலனம் இல்லாமல் தான் இருக்குது. பகவான் பிரவேசம் ஆனதுக்கு அப்புறம்தான் அது சலனத்தை அடையிறது. அண்டம் அணு பகவான் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த அண்டத்துக்குள்ளே பிரவேசம் ஆகணும். இந்த அண்டம் மாய, இது பகவான். இதுக்குள்ளே பிரவேசம் ஆனால் தான் அது சலனமாகும். அப்படி சலனமாகறது இந்த கண்ணு பார்க்கறது, காது கேட்கறது, மூக்கு நுகர்றதுன்னு நாம் சொல்கிறோம். எல்லாம் பண்ணுறது உள்ள இருக்கிற பகவான் தான். ஏன்னா இதெல்லாம் அதுவாக செய்யல, பகவான் தான் செய்யறாங்கிறத எப்படி நிரூபிக்க முடியும்னால் மரணத்தில். தனக்கு மரணம் ஆகிடுது, கண் அப்படியே இருக்குது, காது அப்படியே இருக்குது, கூட்டாயும் காதில் விழல, கண்ணு திறந்தபடியே தானே இருக்குது. உடனே கண்ணை மூடுறாள், ஏன் அப்போ கண்ணு தெரியல, வாய் ஏன் பேசலை, சத்து போயிடுத்து, செத்து போயிடுத்துன்னு சொல்கிறோம். செத்து போகல, சத்து போயிடுத்து. அந்த வார்த்தையே அங்கே அதுதான். செத்து போகிறது இல்லை, சத்து. அங்கே உள்ள சத்தான பரமாத்மா வெளியில் போயிட்டான் அப்படின்னு அர்த்தம். அப்போ நீ உள்ள பூந்தத்தினால தான் இத்தனையும் நடக்கிறது. எல்லாமே உன்னோட இயக்கத்திலேன்னு சொல்லிட்டா இதில் நாம் பண்ணுறதுங்கிறது என்ன இருக்குதுன்னு நினச்சான். தன் வாழ்க்கையில் நடந்த அத்தனையுமே பகவத் கிருபேன்னு நினச்சான். எல்லாரும் என்ன பண்ணுவா, சௌக்கியத்தை மட்டும் பகவத் கிருபேன்னு சொல்லுவா, கஷ்டத்தை நம்ம பாபம்னு சொல்லுவான். இல்லை துஷ்டனாக இருந்தால் கஷ்டத்தை பகவான் கொடுத்தான்னு சொல்லி சௌக்கியத்தை என் சாமர்த்தியம்னு சொல்லுவான். 2 வகையாகவும் சொல்கிறது உண்டு. இந்த துருவசுவாமி ரெண்டையுமே விட்டுவிட்டார். எல்லாம் உன்னோடது தான், நடந்தது அத்தனையும் உன் கிருப்பை தான், உன் சங்கல்பந்தான். நான் அப்பா மடி ஏறணும்னு ஆசைப்பட்டதோ, சித்தி தடுக்கிறதோ, எங்கள் அம்மாட்ட வந்து அழுததோ, எங்கள் அம்மா என்னை பகவானை பிடிச்சிக்கோனதோ, நான் கிளம்பி வந்ததோ, நாரதரை பார்த்ததோ, நாரதர் எனக்கு உபதேசம் பண்ணினதோ, நான் வந்து தவம் பண்ணினதோ, இப்போ நீ தபஸ் பண்ணுறதோ எதுவுமே என் முயற்சி கிடையாது. சித்தி தடுக்காமல் இருந்திருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். எங்கள் அம்மா என்னை வச்சுன்னு கொஞ்சம் சமாதானப்படுத்திருந்தா நான் இங்கே வந்திருக்கவே மாட்டேன். நானே பேசாமல் இருந்திருந்தாலும் இங்கே வந்திருக்க மாட்டேன். நான் கிளம்பி வந்தாலும் நாரதரை பார்க்காம இருந்தால் வந்திருக்க மாட்டேன். நாரதரே எனக்கு உபதேசம் பண்ணினாலும் நான் 5 மாதம் தவம் பண்ணினா வந்துருவியா நீ? கல்பகோட்டி காலங்கள் எத்தனை பேர் தவம் பண்ணுறா, அவர்களுக்கு என்னதுன்னே புரியாம என்ன தவிக்கிறார். 5 மாதத்துக்குள்ளே நீ வந்தேன்னு சொன்னால் அது என் சாமர்த்தியமா? எல்லாம் உன்னோட கருணை அப்படின்னு சொல்லி ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இதில் எதையுமே வேண்டல்ல அவன் துருவசுவாமி. அப்பாமணி ஏறணும்னோ, அது வேணும்னோ, இது வேணும்னோ, எனக்கு உன் சரணத்தில் பக்தி வேணும், அந்த பக்தியை விருத்தி பண்ணக்கூடிய சத்சங்கம் வேணும் அப்படின்னு கேட்க பகவான் தன் கழுத்துலேருந்து முத்துமாலை கழட்டி போட்டு தடவி கொடுத்து 36,000 வருஷம் ராஜ்ய பரிபாலனம் பண்ணுவேன். இந்த பூமண்டலம் ஜலதி பூமண்டலம் ஆக்கலைய உலகம் முழுவதுக்கும் ஒரு ராஜா, இந்த வேர்ல்டு வைஸ் ஒரு ராஜா. அந்த நம்ம சாஸ்திரங்கள்லாம் சில பேர் அப்படி சொல்கிறது, பரதன் அப்படி இருந்தான், இவர் உத்தானபாதன் அப்படி இருந்தான் அப்படிலாம் சொல்கிறது. வேர்ல்டு வைஸ் ஒரு ராஜா வாலாம். அம்பரீஷன் அப்படி இருந்தான், சப்தத்வீபவதியும் மஹீம், 7 தீபத்துக்கும் ஒரு ராஜாவாக இருந்தான் அம்பரீஷன் அப்படிலாம் சொல்கிறது. ஏன்னா பாரதம் அது மாதிரி உலகத்தையே வழி நடத்தின தேசம் இது. அதுக்காக சொல்ல வர. $36,000 வருஷம் நீ இருந்துட்டு கடைசியில் துருவஸ்தானம்னு ஒரு நட்சத்திரமாக பிரகாசிப்பாயின்னு துருவசுவாமிக்கு பகவான் அனுகிரகம் பண்ணி, துருவனும் வர வழியில் அப்பா அம்மா எல்லாம் வந்து அழிச்சின்னு போய் மன்னிப்பு கேட்டுண்டு துருவசுவாமியும் நேர போய் சித்திக்கு நமஸ்காரம் பண்ணி, சித்தி வெக்கப்பட்டு நிற்கிறார். அவள் காலில் போய் விழுந்தார். நான் பகவான் பார்த்ததே, பகவான் எனக்கு அனுகிரகம் பண்ணதுக்கு காரணமே நீங்கள் தான்.
நக்கலாக சொல்லலை. சில பேர் சொல்லுவா, குத்தலாக சொல்லுவாத, அப்படி சொல்லலை, சத்தியமாக சொன்னான். ஏன்னா நீங்கள் மட்டும் அப்படி பகவானை பாருங்கிறதே நீங்கள் சொன்னது தானே வார்த்தை. தபசா ஆராத்திய புருஷம் தஸ்யைவானுகிரகேணமே கர்ப்பேத்வம் சாதயாத்மானம். பகவானை குறித்து தவம் பண்ணி என் வயத்தில் வந்து குழந்தையா பொருள்னு அந்த முதல்ல அந்த வார்த்தையை விதை போட்டதே நீங்கள் தானே சித்தி அப்படின்னு சொல்லி உங்களோட கிருபையினால தான் பகவானை நான் பார்த்தேன்னு சொல்ல. இப்போ சுனீதி சொன்னால் நான் இல்லடா காரணம், இந்த மனசு பரிபக்குவந்தான் காரணம்னா. எஸ்ய பிரசன்னோ பகவான் குணைர் மைத்ரியாதிபிர் ஹரிஹி தஸ்மை நமந்தி பூதானி நிம்னமாப. யாருக்கு இந்த பரிபக்குவம்? எல்லாரையும் ஸ்நேகமாக பார்க்கறது. மைத்ரி, முதிதே, கருணை, உபேட்சன்னு 4 குணம். இந்த 4 குணம் இருந்தால் எப்படி பள்ளத்தை நோக்கி ஜலம் ஓடி வரதோ, தாழ்வான பகுதியை நோக்கி ஜலம் எப்படி வருதோ, அது மாதிரி நம்மளை நோக்கி பகவானே ஓடி வருவான். நாம் பகவானை தேடி போக வேண்டாம். எல்லாரையும் ஸ்நேகமாக பார்க்கணும். முதித்த சந்தோஷமாக இருக்கணும். கஞ்சியை குடித்தாலும் சந்தோஷமாக இருக்கணும், குறப்பட்டுட்டே இருக்கக்கூடாது. கருணை, யார் கஷ்டப்பட்டாலும் கருணை பண்ணணும். காரிய காரணம் பார்த்து லாப நஷ்டங்களை பார்த்து கால்குலேஷன் பண்ணிலாம் பண்ணக்கூடாது. கஷ்டப்பட்டால் உடனே உதவி பண்ணணும். அப்புறம் அதை அப்படியே மறந்துட்டு அடுத்த காரியத்தை பார்க்கணும். நான் பண்ணி, சில பேர் பண்ணிவிடுவான், பண்ணிவிட்டு ஆயுசு பிறந்து சொல்லி காமிப்பான், நான் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதை விட்டுவிடணும். நம்மளை ஒரு கருவி பகவான் வச்சுருக்கான். உனக்கு தேவை ஒரு புடி சாப்பாடு தானே, உங்கள்கிட்ட ஏன் 10 புடியை கொடுக்குறான் பகவான்? நீ இன்னும் 9 பேருக்கு கொடுக்குறியான்னு பார்க்கறதுக்கு தான். நீ கொடுக்கலன்னா உன்னோட ஒரு புடியும் பிடுங்கிடுவா. இது எல்லாரும் மனசில் வச்சுக்கணும். இது இப்போ இதை நானே அதை சொன்னேன் முதல் நாளே. இவரையே நான் கேட்கல, எத்தனை பேருக்கும் சாப்பாடு ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டேன். நான் ஒருத்தர் கூட மிச்சம் இல்லாமல் சாப்பிடணும் ஜவரவா அப்படின்னு. இது நடக்கிறது. சாதாரண நாளில் நம்மளை ஒருத்தரை கூப்பிட்டு சாப்பாடு போட போகிறோமா இல்லையா, அதுவே போடுவோம். ஒருத்தர் வந்தால் சாப்பிடுங்கன்னு சொல்லாமல் அனுப்பிச்சிட மாட்டோம். இருந்தாலும் நடக்கிறதே இவாளுக்குலாம் இப்போ அதை விட என்ன சந்தோஷம் இருக்குது. இதெல்லாம் வந்து பகவான் எந்த ரூபத்தில் வந்து எப்படி சாப்பிடுவான்னு தெரியாது. இந்த 2வது நாளோ 3வது நாளோ ஒருத்தர் பார்த்தவாளுக்கு தெரியும். குண்டாக ஒருத்தர் நாமம் போட்டுன்னு வந்து இப்படின்னு உட்காந்து காப்பியை குடிச்சிட்டு கிளம்பி விட்டார். அவர் யாத்திரிகர் வந்தார். இன்னும் கொஞ்சம் யோஜனை பண்ணுங்க. யாத்திரிகராக இருந்தால் இப்படி ஒரு அவுட்டரில் தேடி வந்து காப்பி குடிக்க மாட்டான். இந்த இடம் எவ்வளோ அவுட்டராக இருக்குது நம்ம இடம். அங்கே ஸ்ரீரங்கத்துக்குள்ளே வைகுண்ட ஏகாதசிக்கு எத்தனை பேர் தான தர்மங்கள்லாம் பண்ணுறார். இப்படி தேடி வந்து ஒரு இடத்துல காஃபி சாப்பிட்டு ஏதோ பகவான் ஏதோ ரூபத்தில் வரான். எந்த ரூபத்தில் வருவான்னு சொல்ல முடியாது. அதில் தான் நம்ம ஏமாந்து போயிடக்கூடாது. சிவானந்தா அவரை பார்க்குறதுக்காக டெல்லியிலேருந்து ஒரு சேட்டு வந்தான். அல்ஃபோன்சா மாம்பழம் இருக்கிறதுலையே உயர்ந்த மாம்பழம். அது ஒரு பெரிய 10 அட்டைப்பொட்டி மாதிரி வாங்கின்னு வந்து எல்லாத்தையும் கூடையில் தட்டில் வச்சு ஒரு 10 தட்டில் வச்சு அவருக்கு முன்னாடி நமஸ்காரம் பண்ணின அடுத்த க்ஷணம் எங்கேருந்தோ ஒரு குரங்கு கூட்டம் வந்தது. இந்த மாம்பழம் அத்தனையும் தூக்கிட்டு போயிடுது ரிஷிகேஷத்தில். இவன் குய்யோன்னு கத்துறான் சேட்டு. ஒவ்வொரு மாம்பழமும் விலை காஸ்ட்லியான மாம்பழம். சிவானந்தாவோ விழுந்து விழுந்து சிரிக்கிறார். இவன் கையை கொத்தறான், விரட்டுறான். இருன்னார், உட்காருன்னார். உட்காந்துன்னான். இத்தனை மாம்பழம் நீ எதுக்கு வாங்கிட்டு வந்தேன்னு கேட்டான். நீங்கள் சாப்பிடணும்னு வாங்கிட்டு வந்தேன்னு. சாப்பிட்டாச்சுன்னு. இத்தனை மாம்பழம் எதுக்கு வாங்கிட்டு வந்தேன்னா நீங்கள் சாப்பிடணும். சாப்பிட்டாச்சு. வாசுதேவ சர்வமிதி சமஹத்மா சுதுர்லபா சுனிச்சைவ ஸ்வபாகேச்ச அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாஸ்திதா. பகவான் எத்தனை இடத்துல சொல்கிறான். அங்கே உள்ளுக்குள்ளே அந்தர்யாமியாக இருந்து பகவான் தான் இதெல்லாம் பண்ணுறான். சாப்பிட்டாலாம் எல்லாரும் சாப்பிட முடியறதா? சாப்பிட்றது ஜெரிமானா இருந்தா? நல்ல பதார்த்தத்தெல்லாம் பார்த்தா வயத்தரைச்சலாக இருக்குது. சில பேருக்கு வேண்டாங்கிறார். எனக்கு வேண்டாம், குல்குந்தா எனக்கு வேண்டாம். ஏமாமானால் சுகர் வேண்டாங்கிறதவே அவருக்கு 2 வருத்தம். தான் சாப்பிட முடியலன்னு ஒரு வருத்தம், எல்லாரும் சாப்பிட போகிறாளேன்னு ஒரு வருத்தம். இது ஒன்றும் வைராக்கியத்தினால வேண்டான்னு சொல்லலை. எனக்கு அதெல்லாம் அந்த சுச்சி ருச்சிலாம் விட்டாச்சுன்னா கரைச்சி குடித்தா போகிறோங்கிற மாதிரி அந்த வைராக்கியத்தினால இல்லை, நமக்கு ஆகலையேன்னு. முதல்ல சாப்பிட்டா ஜெரிமான் ஆகணுமே. அதுக்கு பகவான் அதை கொடுத்துருக்கானே. அப்போ யார் சாப்பிட்டா என்ன நமக்கு சொல்லுங்க? அதெல்லாம் ரொம்ப உயர்ந்த குணங்கள். அது எல்லாம் பகவான் தான். எல்லா ஸ்வரூபத்திலையும் பகவான் தான் சாப்பிட்றான். அதனால் எந்த பதார்த்தத்தையுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. எல்லாத்தையும் பகவான் சாப்பிட்றான்ங்கிற எண்ணம் வந்துடுத்துன்னா அதுக்கப்புறம் அது இதுவாகவே ஆகாது. முதித்த கருணை உபேட்சை போருங்கிற எண்ணம்.
பறக்கக்கூடாது மனசு. இப்போ இதை பண்ணிட்டு அதை பண்ணணும், அதை பண்ணிட்டு இது பண்ணணும், இப்படி சம்பாதிக்கணும், அப்படி சம்பாதிக்கணும், இதை பண்ணணும், பறந்துட்டே இருப்பா சில பேர். என்ன வித்தம் யாவத் பிரயோஜனம். நமக்கு என்ன தேவையோ, நமக்கு என்ன வரணுமோ, உழைப்பு எஃபெக்ட்டுங்கிறது வேறு. சும்மா சோம்பேறியாக இருக்கணும்னு நான் சொல்லலை, நன்னா இது பண்ணணும். நான் அதுதான் சொல்லுவேன். நான் சிலதெல்லாம் நினச்சி பார்க்குறது ஆச்சரியமாக இருக்கும். ஃபஸ்ட்டு தடவை இந்த ஒரு 50 வயசில் ஒர்க்கு பண்ணுறதே சாதாரண ஒரு ஆர்எஸ்எஸில் ஒரு சேவக்கா சேர்ந்து கக்கூஸ் அலம்பி விட்டதுலேருந்து ஆரம்பித்து நம்ம பிரதமர் பிஎம் இருக்கார் பாருங்க, 50 வயசு பிறந்தான் அவர் ஒர்க் பண்ணும்போது இதெல்லாம் எதிர்பார்த்தே அவர் ஒன்றும் பிளானிங் பண்ணி எல்லாமே பண்ணலை, சத்தியமாக பண்ணினாரான ஒர்க்கை. ஃபஸ்ட்டு எலெக்ஷன், ஃபஸ்ட்டு எம்எல்ஏ, ஃபஸ்ட்டு ஸ்டேட்டில் போகிறதேவே சிஎம், ஃபஸ்ட்டு எலெக்ஷன், ஃபஸ்ட்டு எம்பி, ஃபஸ்ட்டு பாராளுமன்றத்துக்குள்ளே போகிறதேவே பிஎம். ஒருத்தர் நினச்சி பார்க்க முடியுமா? மண்டேல மசில் முளைச்ச நாள்லேருந்து எம்எல்ஏவாக இருக்கான், பைய தூக்கி நிற்கிறான் பின்னாடி. நான் இவருக்கு தொண்டனாக இருந்தேன், அவர் அப்பாவுக்கு தொண்டனாக இருந்தேன், தாத்தாவுக்கு தொண்டனாக இருந்தேன், பிள்ளைக்கு தொண்டனாக இருந்தேன், இப்போ பேரனுக்கும் நான் தொண்டனாக இருக்கணும்னு அழலாம். உன் தலையில் எடுத்து தொண்டனாக இருக்கிறது தான். யோகம் வேண்டாம? கொஞ்சம் யோஜனை பண்ணுங்க. யோகம் வேண்டாம? உள்ளே போகிறதேவே பிஎம். அதெல்லாம் சாமர்த்தியம், அதெல்லாம் சாமர்த்தியங்கள்லாம் கிடையாது. அந்த 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 ஒர்க் பண்ணுறதே அந்த உபேட்சை. எதையுமே நாம் தேடி போகக்கூடாது, நம்மளை தேடி வரா மாதிரி பண்ணணும் எல்லாமே. அதுக்குள்ளே எஃபெக்டை போட்டால் தானாக நம்மளை தேடி வரும். அதுதான் சொல்லிகிட்டே இருப்பேன் நான். பிறந்தா யோகத்தோடு பிறக்கணும், இல்லை பிறந்து யோகத்தை சம்பாதிச்சுக்கணும். பிறக்கிறதேவே சில ஜாதகம் யோக ஜாதகம்னு சொல்லுவாள். பிறந்தா யோகத்தோடு பிறக்கணும், இல்லைன்னா யோகம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. தோன்றின் புகழோடு தோன்றுக அகதலார் தோன்றலின் தோன்றாமை நன்று அப்படிங்கிறார் வள்ளுவர். அந்த யோகத்தை நீ சம்பாதிச்சுக்கணும். முடியாதுன்னு ஒன்று உண்டா என்ன? எஸ்ய பிரசன்னோ பகவான். இந்த பின்னாடி அக்ரூராகமனத்தில் சொல்லும்போது, யாருக்கு பகவான் அனுகிரகம் பண்ணணும் பிரசன்னமாயிட்டாரோ அவர்களுக்கு நடக்காத காரியம்னு ஒன்று உண்டான்னு கேட்குறார் வாழ்க்கையில். துருவசுவாமி அப்படி பட்டாபிஷேக அத்தியனங்கள்லாம் பண்ணி வித்யாபியாசங்கள்லாம் பண்ணி தக்க வயசில் துருவசுவாமிக்கு பட்டாபிஷேகம் பண்ணி துருவசுவாமி ராஜாவாக இருந்தாருங்க. அப்படின்னும் நாளைக்கு துருவனுடைய வம்சம் மேலே சரித்திரங்கள்லாம். பலான் ஸ்வகீயான் தவசன் நிதானே திவ்யான்னதானாத் பரிபாலயத்பிஹி சதா படத்பிஷ்ச புராணரத்னம் சம்சேவிதாயாஸ்து நமோஹரே தே. நாராயண 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 நாராயண. கோபிகா ஜீவனஸ்மரணம். ஆஞ்சநேயமூர்த்திக்கு